சிவராத்திரி திருவிழா. அதாவது ஒவ்வொரு மனிதர்களும் பிறவி எடுத்ததனுடைய நோக்கமே அவர்கள் இறைவனை தன்னுள் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அருள் அனுபவத்தை பெற வேண்டும் என்பதற்காகத்தான் அவங்க பிறவி எடுத்திருக்கிறாங்க. கடவுள் நம்ம மேலே கொண்ட இரக்கம் காரணமாக, அதாவது நமக்கு என்ன அருவினை சுற்றமும் ஆண்டு, அவர் மணிவாசக பெருந்தகை சொல்லாரு, கயல்மாண்ட கண்ணிதன் பங்கன் என கலந்து ஆண்டலுமே. இறைவன் நம்மை கலந்து ஆண்டு கொள்ளும் திறத்தை நாம் நமக்குள்ள பார்க்கணும். அதுதான் நம்மளுடைய பிறவியினுடைய இலக்கு. என்னன்னா, கயல்மாண்ட கண்ணிதன் பங்கன் என கலந்து ஆண்டலுமே அயல்மாண்டு அருவினை சுற்றமும் ஆண்டு. இப்போ நமக்கு இருக்கக்கூடிய சுற்றங்கள் எல்லாம் வினை சுற்றங்கள். அதாவது நம்ம அந்த இது சமஸ்கிருதத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கிருத கிருத ஜென்மார்த்தம். நீ செஞ்ச பாவம் உனக்கு தாய் தந்தையாக வந்திருக்கு, நீ செஞ்ச புண்ணியம் உனக்கு தாய் தந்தையாக வந்திருக்கு, நீ செய்த பாவம் உனக்கு அக்கா தங்கச்சியாக வந்திருக்கு, நீ செய்த புண்ணியம் உனக்கு அக்கா தங்கச்சியாக வந்திருக்கு. நம்ம ஏதாவது நம்ம மனதிற்கு ஒவ்வாததாக, கருத்து வேறுபாடு கொண்டதாக, நம்மை வினையில் அழுத்துவதான ஒரு நட்பு சுற்றம்னா ஜென்ம ஜென்மாந்தரமாக நாம் செய்த பாவம். அதை சமஸ்கிருதத்தில் சொல்லாங்க, ஜென்ம ஜென்ம. அப்படிப்பட்ட ஒரு பிறவி நமக்கு இறைவன் இதில் இறைவனுடைய பங்களிப்பு எதுவுமே இல்லை. எல்லாரும் சிவத்தை கும்பிட்டா ஏதாவது நமக்கு நன்மை கிடைக்குமாமா, சிவம் நமக்கு சோதனை வைக்குமாமா அப்படின்னு. சிவம் ஒருபோதும் சோதனை வைக்காது. சிவத்தோட பங்களிப்புங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாட்சி மாத்திரமாக இருந்து ஒவ்வொரு உயிரையும் அதன் வினைகளை அனுபவிக்க வைத்து சிவம் என்ன கருணை செய்கின்றது. என்ன கருணை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஜெயிலில் ஒரு தண்டனைக்கு ஒரு குற்றவாளியை போட்டுக்கிறாங்க. அந்த குற்றவாளி 14 ஆண்டு காலம் அவனுக்கு குற்றம் நிர்ணயம் பண்ணி தண்டனை கொடுத்தாச்சு. அப்போ அந்த ஜெயிலில் இருக்கும்போது அந்த குற்றவாளி ரொம்ப அற்புதமான செயல்கள்லாம் செய்கிறான், தோட்ட வேலை செய்கிறான், மூலிகை பயன்பாடு செய்கிறான், எல்லாருக்கும் அவனுக்கு தெரிஞ்சதை எல்லாம் அவன் எல்லாம் செஞ்சு கொடுக்குறான், வைக்கிறான். கோயம்புத்தூர் ஜெயிலுக்கு ஞானப்பயிர் அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய புஸ்தகம், கொஞ்சம் புஸ்தகங்கள் எல்லாம் ஜெயிலுக்கு அனுப்பிச்சி வச்சேன். அந்த ஜெயில் கைதிகளுக்கு படிக்கும் திறனும் இதுவும் வரட்டணும். அந்த ஒரு கைதி அவர் ஆங்கில லிட்ரேச்சர் படிச்சிருக்கிறார், ஆங்கில இலக்கியம் படிச்சிருக்கிறாரு. அவர் எழுதின கடிதத்தை கூட பத்திரமா வச்சுருந்தேன். இப்போ எங்கேயோ போயிடுச்சு அந்த கடிதம். அவருக்கு இந்த ஞானப்பயிரும் புக்கு நிற்பதும் புகுந்து நிற்பதும்னு நம்ம புத்தகம் ஒன்று அனுப்பிச்சி வச்சுருந்தேன். அதை படிச்சுட்டு அந்த கைதி அப்படியே கொத்து கொத்தா அழுது. அவங்க நேரடியாக ஒரு கார்டில் மட்டும்தான் நமக்கு கடிதம் போட முடியும். கார்டு எவ்வளோ கொள்ளுதோ, ஒரு சின்ன தபால் கார்டுன்னு சொல்லுவாங்க, அது எவ்வளோ கொள்ளுதோ அதில் தான் நமக்கு கடிதம் எழுத முடியும். நாமளும் அவர்களுக்கு எழுதுனா அதில் தான் எழுத முடியும். அது என்க்ளோஸ் பண்ண லெட்டர்லாம் அங்கே அனுமதி கிடையாதான் ஜெயிலில். அது அவர் சொல்லி தான் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். அவர் பெர்மிஷன் கேட்டு அவங்களுடைய ஜெயிலர் மூலமாக எனக்கு ஒரு பெரிய கவர் போட்டிருந்தார். அவர் சொன்னார், உண்மையிலே நான் தவறே செய்யலாமா, கொலை குற்றத்தின் அடிப்படையில் நாங்கள் இருக்கேன். ஆனால் நான் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்த பிஏ லிட்ரேச்சர் படித்தாலும் எனக்கு கீழே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நான் எல்லா கதைகளும் சொல்லி அவ்வை குரல் சொல்லி நான் என்னால் முடிஞ்ச தொண்டை நான் அவர்களுக்கு செய்துட்டு இருக்கிறேன். எல்லாரும் என்னை மதிப்போடும் மரியாதையோடும் பார்க்குறாங்க. அதனால் என்னை விரைவில் ஜெயிலர் மேலிடத்துக்கு எழுதி அனுப்பியிருக்கிறாரு. சந்தர்ப்ப சூழ்நிலையினால இவர் மாறி இருக்கிறாரு அப்படின்னு. எனக்கு சீக்கிரமாக எனக்கு விடுதலை கிடைச்சிடும். உங்கள் புத்தகம் படிக்கக்கூடிய பெரும்பேர் கிடைச்சிது. அதில் அந்த புத்தகத்தில் அவர் எந்தெந்த வரி, ஒரு நூக்கன் காணர் கூட அவர் விடலை, ஒரு சின்ன மூளை முடுக்கு ஒன்று கூட விடலை. எழுத்தண்ணி படிச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி படிச்சுட்டு அவரை அது எந்த விதத்தில் கவர்ந்தது அப்படிங்கிறத கூடிய போட்டு, ஒரு மனிதன் தவறு செய்யாமல் இருப்பதற்கு இது ஒரு உறுதுணையாக இருக்கும். நீங்கள் வேறு ஏதாவது புக்கு போட்டிருந்தீங்கன்னா எனக்கு அனுப்பிச்சுத்தாங்கம்மா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப பணிவோடு கேட்டிருந்தார். அந்த ஜெயிலருக்கு அனுப்பிச்சுத்தாங்க, அவர் எனக்கு தந்துடுவார் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்போ நமக்கு அவர் சொல்கிறாரு, நான் ஜெயிலுக்குள்ளேருந்து வெளியே சீக்கிரமாக வந்துடுவேன், 14 ஆண்டு காலம் கொடுத்துருக்கு, என்னை அநேகமாக 10 ஆண்டுகளுக்குள்ளேயே 9 ஆண்டுகளுக்குள்ளே என்னை விடுதலை பண்ணி விட்டுருவாங்க அப்படின்னு அவர் சொன்னார். அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நாம் செய்யும் நல்வினைகள் நம்மளுடைய பந்தங்களில், ஜெயிலுங்கிறது என்ன, ஒரு பந்தம். நம்ம நினச்ச மாதிரி நினச்ச இடத்துக்கு போக முடியாத பந்தம். இப்போ நம்ம இந்த உடல் கூட நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஜெயில் தான். நம்ம நினச்ச மாதிரி இந்த உலகத்தை பார்க்க முடியாது. நம்ம
நம்ம இந்த உடல் கூட்டுக்குள்ளே கட்டு பண்ணி மனைவிங்கக்கூடிய பேரில், மக்களுங்கக்கூடிய பேரில், தாய் தகப்பனுங்கக்கூடிய பேரில், அண்ணன் தம்பிங்கக்கூடிய பேரில் ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கோம். நம்ம நினச்சதை நினச்ச மாதிரி செய்ய முடியாது. அப்போ இதிலிருந்து உடைச்சி வெளியே வரணும் அப்படின்னா நம்ம நல்ல காரியம் செய்யணும். அந்த நல்ல காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்த நல்ல காரியம் வந்து இப்போ நம்ம பண்ணுற பூஜை எப்படி பண்ணுறோம், நம்ம இப்போ செய்யக்கூடிய செயல்கள் எப்படி இருக்குது, பேரண்ட நாயகன் அப்படிங்கக்கூடிய அண்டம் முழுதும் நிரம்பிய அந்த பரம்பொருள் எங்கோ இருப்பதாக பார்த்து கொண்டு, அதாவது இப்போ நமக்குள்ளே அவர் இருக்கிறாருங்கக்கூடிய தெரியாமல் நமக்கு வெளியே எங்கோ இருப்பதாக பாவித்து கொண்டு அங்கே போய் கும்பிடுறோம். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால், ஊடகத்தே நின்று அருள் உத்தமன் ஒரு ஃபோட்டோ, ஊடகம்னா கண்ணாடி ஃப்ரேம் போட்ட ஒரு ஃபோட்டோ, அந்த கண்ணாடியை கும்பிடலை, கண்ணாடிக்கு உள்ளே இருக்கக்கூடிய அந்த பரமாக நாம் நினைத்து கொண்டு இருக்கக்கூடியதை நம்ம கும்பிடுறோம். அந்த கண்ணாடிக்குள்ளே யார் இருக்காங்களோ அவங்கள நம்ம கும்பிடுறோம். அப்போ வெளியே நின்று பார்த்து கும்பிடுறோம், கோயிலில் நின்று பார்த்து கும்பிடுறோம், கண்ணாடிக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ரேம்குள்ளே, கண்ணாடி ஃப்ரேம்குள்ளே இருக்கக்கூடிய கடவுளை கும்பிடுறோம். இவ்வளவு நாள் இது மாதிரி செஞ்சு கொண்டிருந்த அந்த உயிர் குருவின் கருணையினார், மணிவாசக பெருந்தகை சொல்கிறாரு, அவர் வந்து பேரண்ட நாயகன் வந்து என்னை வந்து சந்தித்தான். அப்படி சந்திக்கும்போது நான் என்ன பண்ணினேன், முதல்லலாம் வந்து பேரண்ட நாயகன் அவனே எனக்கு குருவாக வந்தான், அவன்தான் தெய்வம், அவன்தான் எனக்கு சகலமும் அப்படிங்கக்கூடியதை அதை வந்து அவர் எப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், பேரண்ட நாயகன் எனக்குள்ளே வந்து நின்ற நிலை எப்படி இருந்தது அப்படின்னா, நான் வந்து தளர்ந்தேன் அடியேன் தமியேன், நான் தளர்ந்து போனேன். எதனால் தளர்ந்து போனேன், கடவுளை எங்கே தேடுவது, எப்படி தேடுவது, எப்படி என்னுள் கண்டுகொள்வது, புறத்தே இருந்தால் அவர் எங்கே இருக்கிறார், எப்படி இருக்கிறார், எதெல்லாம். அப்போ இறைவன் வந்து ஒரு ஞானாசிரியனாக, ஒரு ஞானகுருவாக வந்து இறைவன் மணிவாசக பெருந்தகைக்கு தளர்ச்சி உற வேண்டாம் மகனே, இவர் வந்து தளர்ந்தேன் அடியேன் தளர்ந்தேன் அப்படிங்கிறத எதுக்கு மேலே கண்டு அப்படி கொண்டாந்துருக்காங்க. அடியேன் தளர்ந்தேன் பிரபு, அடியேன் தளர்ந்தேன். அப்போ என்ன ஏசையன் களங்கொள கருதாள், நான் எங்கே போய் நிலைபேறு அடைய வேண்டும் அப்படிங்கிறத நீ எனக்கு காட்டி கொடு அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போ அவர் மனதுக்குள்ள பலவிதமான வண்ணங்கள், பலவிதமான வடிவங்கள் ஓடுது. அவருக்கு வந்து இறைவன் வந்து அவருக்குள்ள புகுந்துட்டான். தந்தது உந்தன்னை, கொண்டது எந்தன்னை, சங்கரா யார்களோ சதுரர், அவருக்குள்ள புகுந்துட்டான். யார் இதில் சதுரப்பாடு உடையவர்கள் அவருக்கு கண்டுபிடிக்க முடியலை. அப்போ இறைவன் தன்னை தந்தான். தன்னை தந்த உடனே இவருக்கு இது என்னால் பெறப்பட்டதா அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு. அப்போ நீ வந்து நானோ தவம் செய்தேன், அவன் எனக்குள்ளே புகுந்ததுக்கு நானோ தவம் செய்தேன், நான் தவம் செய்யலை. நமக்கு நல்லா தெரியும் நம்ம என்ன தவம் செய்வோம் அப்படின்னு. நமக்கு தெரியாது, நம்ம தவம் செய்தோம்னு சொல்லிப்போம். மணிவாசக பெருந்தகைக்கு தெரியுது, நானோ தவம் செய்தேன், என்னால் பெறக்கூடியதா இது அல்லையே, நான் பெறக்கூடியது அல்லவே. அப்போ என்ன செய்தான், அருள் செய்தான், தவம் செய்தான். அவன் அருள் செய்தான் எனக்கு, நான் தவம் செய்ய முடியாது ஐயா, எனக்கு நல்லா தெரியும். அவன் அருள் செய்தான், நான் தவம் செய்தேன். அந்த பாட்டிலே சொல்லார், நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம எனப் பெற்றேன், தேனாய் இன்னமுதமுமாய் தித்திக்கும் எம்பெருமான் தானே வந்து அருள் செய்தான். என் தகுதி பார்த்து அவன் அருள் செய்யலை, அவனுக்கு என்னை கடை தேற்றணும்னு ஒரு நினப்பு வந்துருச்சு ஐயா. தானே வந்து அந்த ஏகாரம் பாருங்க, தானே வந்து அருள் செய்தான், அவன் கருணையினால் அருள் செய்தான். அப்போ இதுவரை எனக்கு பேரண்ட நாயகன் எப்படி இருப்பான், அவனுடைய வண்ணம் எது, அவனுடைய வடிவு எது, நான் அவனை எவ்வாறு கண்டுகொள்வது, ரொம்ப அலபாஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒவ்வொரு நேரம் தியான அனுபவத்தை கொண்டு நான் நான் ஒரு விதமான ஒரு முடிவுக்கு வந்திருந்தேன். அது என்ன விதமான முடிவு, என்னுடைய தியான அனுபவத்தின் மூலமாக நான் என்ன விதமான முடிவுக்கு வந்திருந்தேன், கண் முதல் புலனால் காணவும் இல்லை. முதல் புலன் இது கண்ணே முதல் புலன், ஏனைய புலன்கள் காது மூக்கு வாய் மெய். அப்போ 5 புலன்களாலும் அவன் காண முடியும், கண் முதல் புலன்களால் காண முடியாது. அப்போ முதல் புலன் இது, காது மூக்கு வாய் மெய், எதனாலும் காண முடியாது. அப்படி தெரிஞ்சுக்கிட்டேன். மனம் கொண்டு அறிவோமா, சித்தமும் செல்லா சேர்ச்சி, நிறைய புஸ்தம் படிச்சு அறிஞ்சிருவோமோ, நூல் அறிவு நூல் உணர்வு உணரா நுண்ணியன், அவனை அறிவு மூலமாக பெற முடியாது ஐயா, உணர்வு மூலமாக பெற முடியும். நூல் எனக்கு உணர்த்த முடியலை, நூல் உணர்வு உணரா நுண்ணியன், நான் எப்படி ஐயா அவனை காண்றது, இது எல்லாத்திலும் காண முடியலைன்னு புறந்தள்ளிட்டாரு. நான் எப்படி கண்டேன் அப்படின்னு சொன்னால், இறைவன் வந்து ஞானாசிரியனாக வந்து எனக்கு கருணையின் பெருமையை காட்டி கொடுத்தான். அவர் சொல்கிறாரு, நான் கண்டேன். முதல்ல என்ன சொன்னார், கண் முதல் புலனால் காட்சியும் இல்லை.
இப்போ நான் அவனை பார்த்தேன் ஐயா அப்படின்னு சொல்ல. டேய் அப்பதை பார்க்கலன்னு சொன்னியல்லையா, இப்போ எப்படியா பார்த்த அப்படி கேட்டா, கருணையின் பெருமை கண்டேன். பேரண்ட நாயகன் புவனியில் சேவடி தீண்டினன். அவன் இந்த பூமியில கால் வச்சான்யா. பேரண்ட நாயகன் இந்த பூமிக்குள்ள கால் வச்சான். புவனியில் சேவடி தீண்டினன். எந்த புவனி? என் உடலாகிய பூமியில அவன் திருவருள் அனுபவம் கூடிய சேவடியை என்னுடைய உச்சந்தலையில் என் கண்ணில் ஒளிரும் ஞான ஒளியில் அவன் காட்டி கொடுத்தான். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க. அவன் என்ன, நான் யாரு, இது என்ன, எனக்கு ஒரு மயக்கம் வந்துச்சு, நான் என்ன பண்ணணும்? அப்புறம் அவன் கருணையின் பெருமையால் எனக்குள்ள நின்று உணர்த்தினான் பாருங்க. அந்த உணர்வுனால சிவன் என யானும் தேரும். வேற யாராலும் செய்ய முடியாத ஒரு திருக்கருணை இது. இது சாதாரண திருக்கருணையா? இந்த ஊன் உடலிற்குள் மலம் சோறும் 9 வாயில். அவர் தான் சொல்றாரு, இந்த உடல் ஊத்தை சரீரம், சீயார்ந்து ஈ மொய்க்கும் ஊத்தை சிறுகுடியில். இது உள்ள அவன் தானே அருள் செய்தான். அதனால நான் கண்டு கொண்டேன். நான் அப்படி கண்டுகிட்டேன். இதை சொல்லிட்டே போனா சொல்லிட்டே போகலாம். இப்போ நீங்கள் திருவாசகம் முற்றோதல் வேறு வச்சுருக்கீங்களா? அதனால் நான் உங்களுக்கு இன்னைக்கு ஒரு இன்ட்ரடக்ஷனாக சொல்கிறேன். அப்போ மணிவாசகர் இப்போ நமக்கு நான் ஒரு சாதாரணமாக அந்த திருப்பரந்துரை கோயிலுக்கு ஆண்டுக்கு 2 முறை 3 முறை கூட போயிருக்கிறேன். திருப்பரந்துரை கோயில் என்னுடைய கனவு. அதாவது திருப்பரந்துரை கோயிலில் தான் முதல்ல நான் சின்ன வயசில் ஒரு 10 வயதுலேருந்து 20 வயதுக்குள்ளே திருப்பரந்துரை, திருவண்ணாமலை, சிதம்பரம், இது என்னுடைய கனவு பீடம். இதை நான் வாழ்நாளை முடிதற்குள்ளே நான் காசி போகணுன்னு நினைக்கல, ராமேஸ்வரம் போகணுன்னு நினைக்கல, கைலாயம் போகணும்னு நினைக்கல. ஆனால் இறைவன் என்னை தள்ளிட்டு போய் அங்கொண்டி விட்டான், அது வேற விஷயம். ஆனால் நான் கனவுல நினச்சிட்டே இருந்தது, இரவும் பகலும் இடையீடு இல்லாமல் நான் சிதம்பரத்தை எப்படி காண்பேன் என்று காண்பேன், திருவண்ணாமலையை என்று காண்பேன், எப்படி காண்பேன், திருப்பரந்துரையை எப்படி காண்பேன். இதே தான் நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஒரு நாள் திருப்பரந்துரைக்குள்ளே அப்படியே போயிட்டேன். போன உடனே என்னை அங்கே அப்பாவுக்கு வேண்டப்பட்டவங்கெல்லாம் அங்கே ஒரு மடத்து அதிகாரிகளாக இருந்தாங்க. அவங்க எல்லோரும் என்னை கூட்டிகிட்டு போய் அந்த கோயில், அந்த வண்ணங்கள், கோயிலில் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அவங்க எனக்கு காட்டித்தராங்க. கலைநயம் மிக்க கோயில் அது. அப்படியே காட்டிட்டு வராங்க. சிற்பி எல்லாத்தையும் வடிச்சிருக்கிறான். ஆனால் பேரண்ட நாயகனே அவனால் வடிக்க முடியலை சிற்பியால். மணிவாசக பெருந்தகை அங்கே போகிறாரு. அங்கே போனால் அவர் என்னத்தை தொழுதாரு, அந்த கோயில் பார்த்துட்டாரு. எல்லாரும் மணிவாசகரால் கட்டப்பட்டது திருப்பரந்துரை கோயில் அப்படின்னு சொல்லாங்க. அது மணிவாசகரால் கட்டப்பட்டது அல்ல. அது ஒன்று வரலாற்று சான்று இருக்கணும், இல்லாட்டி அகச்சான்று இருக்கணும். அகச்சான்றில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, திருப்பெருந்துறை உரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்த ஆண்டாய் ஆரமுதே வள்ளி எழுந்தருளாய். இறைவன் இவருக்கு காட்டி கொடுக்கும்போதே திருப்பெருந்துறையுரை கோயிலும் காட்டி அந்தணன் ஆவதும் காட்டி வந்தாண்டா. நீ எனக்கு ஞானாசிரியர் திருக்கோலத்தில் காட்டி கொடுத்தார். அப்போ உன்னை ஞானாசிரியனாக பெற்றுக்கொண்ட நான் அந்த கோயிலுக்குள்ளே போய் எல்லா இதையும் பார்த்தேன். அவன் தானே திருப்பெருந்துறை கோயிலை காட்டி கொடுத்தான். அதனால் அப்போ நான் அந்த கோயிலுக்குள்ளே போய் நீ எங்கேயா இருக்க அப்படின்னு சொல்லி பார்த்தேன். அது எங்கும் இல்லை. அங்கே எல்லாத்துக்கும் சிலை அமைப்பு வச்சுருக்குறாங்க. அங்கே அந்த காலத்து சிற்பத்தில் எது அது இடைக்காலத்தில் கூட நான் முதல்ல பார்க்கும்போது இல்லாத சிற்பங்கள்லாம் இப்போ சுவரில் வடித்து வச்சுருக்குறாங்க. அது காலத்தின் மாறுதல். அதை நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் திருப்பரந்துரை கோயிலுக்குள்ளே நம்ம போகும்போது அங்கே கொடிமரம் கிடையாது, நந்தி கிடையாது, அங்கே இந்த உற்சவமூர்த்திங்கக்கூடியது யாரும் கிடையாது, 63 நாயன்மார்கள் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அங்கே என்ன இருக்குது? ஆத்மநாதர் இறைவன் மணிவாசக பெருந்தகைக்கு காட்டி கொடுத்த அருள் அனுபவம். ஆத்மாவில் இருக்கிறான் நோனது நாயகன். தந்தது நான் என்னை தந்தேன், உன்னை பெற்றுக்கொண்டேன். அதனால தான் மணிவாசகருடைய பாடல்கள் இன்றைக்கு உலகம் முழுதும் பரப்பி இருக்கிறதுக்கு காரணம் இறைவன் இதில் தலைப்பு அவர் கொடுத்தாரா, யார் கொடுத்தா, நமக்கு அந்த ஆராய்ச்சியெல்லாம் இப்போ தேவையில்லை. இப்போ நமக்கு உணர்வு பேரண்ட நாயகனுடைய உணர்வை நாம் வாங்கி கொள்ள வேண்டும். அப்போ என்ன மணிவாசகர் நமக்கு என்ன உணர்த்துறாரு? நான் இறைவனை எப்படி பார்க்குறேன்? என் மனது இறை உணர்வு, இந்த இரண்டை தவிர இறைவனுக்கு வண்ணம் வடிவு எதுவும் கிடையாது. ஆத்மாவின் நாயகனாக ஒவ்வொரு உயிரிலும் ஒவ்வொரு உடம்பிலும் இறைவன் உள்ளான்.
ஒவ்வொரு மைக்காலோறும் அமுதம் தேய்க்கிடச் செய்தனன். அவருடைய வாசகம். மைக்காலோறும் அமுதம் தேக்கும்படி உள்ளே இருந்து அவன் அருட்கருணை செய்கின்றான். அப்படி கருணை செய்த அந்த பரத்தை, அந்த பேரொளி பிளம்பை நாம் உள்ளே பெற்றுக்கொள்வதற்கு அவர் கருணை செய்து பேரண்டநாயகனே எழுதி கொண்டாருன்னு பின்னால இப்ப சமீப காலமாக 100 வருடங்களுக்கு முன்னால வாழ்ந்த ஒரு அடியவர் எழுதியிருக்கிறாரு. கலியூழி கால தனிமையை போக்குக் கொள்வதற்காக வேண்டி இறைவன் மணிவாசகர் சொல்ல அவர் எழுதி கொண்டார் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். ஆனா உண்மையிலே மணிவாசகர் சொல்ல யாரோ எழுதியிருக்கணும். ஏன்னா மணிவாசகர் தன் போதம் இழந்து சிவபோதத்துள் திளைத்து பாடிய பாடல். அதுல இந்த ஊனின் குற்றம், இந்த உயிரின் குற்றம், இந்த உடலின் குற்றம் அனைத்தையும் சொல்லி, உன்னுடைய பெருமை என்னன்னு அதையும் சொல்லி, நான் உன்னுடைய பெருமையை இந்த ஊனுக்குள்ள பார்த்தேன், அதை நான் தக்க வைத்துக் கொள்வதற்கு நீ கருணை செய்ய வேண்டும். அதுதான் இவர் வேண்டும். நம்ம எல்லாராலும் பார்க்க முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு நம்பிக்கையும் அவர் ஊற்றார். இறைவன் எனக்கு தான் கண்டான்னு நினைச்சிங்களா தங்கங்களா? இல்லப்பா, யாவரும் பெற ஒரு ஈசண்டாங்க, எல்லாருக்கும் பேதம் இல்லாம கருணை பண்ணக்கூடிய இதனால முடிஞ்சிச்சு. அதனால் அந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஐயப்பாடு வேண்டாண்டா கண்ணே. யாவரும் பெற ஒரு ஆசை. சரி, யாவரும் பெற அப்ப எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட படித்தரத்துல யாவரும் PhD பண்ணவங்களா, அல்லது 10th படிச்சவங்களா, அல்லது லா படிச்சவங்களா, ஏதோ ஒரு கேட்டகரி, ஒரு குவாலிஃபிகேஷன் அதுல படிச்சவங்களா இருப்பாங்க. அவங்க பெறக்கூடிய ஈசனம எந்தரமும் ஆட்கொண்டு உன் தரம் என்னவாடா, உனக்குள்ள என்ன கெப்பாசிட்டி இருக்கோ, உனக்கு என்ன குவாலிட்டி இருக்கோ, உனக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கோ, அதுக்குள்ள அவன் ஆட்கொள்வான்டான். அவர் உத்தரவாதம் கொடுக்குறாரு நமக்கு. அப்ப நம்ம என்ன அவருடைய பாடல், மற்ற எல்லாருடைய பாடல்லையும் எல்லாரையும் அருளாளர்கள் அனைவரும் எல்லாரும் ஒரு உயர்ந்த அனுபவத்துக்கு போனவங்க. யாரும் யாரோடையும் ஒப்பிட்டு சொல்லக்கூடாது. மணிவாசகர் இறைவனோடு கொண்ட தொடர்பு, இறைவனை முன்னிலைப்படுத்தி அவர் பாடலை, படக்கையில் வைத்து அவர் பாடலை, இறைவனை அவர் உடலுக்குள்ள கொண்டுட்டு அவர் பாடுறார். ஒவ்வொரு பாடலும் அவரை உடலுக்குள்ள கொண்டுட்டு பாடிட்டு, அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, நீ என் உடலுக்குள்ள எவ்வளவு பெருமை உடையவன், நீ திடீர்னு இப்ப மறைஞ்சிருக்கிய, அதுக்கு என்ன காரணம்? எனக்கு இவ்வளவு அருள் அனுபவம் பண்ணிட்டு இப்ப நீ மறைஞ்சிருக்கிய, அதுக்கு என்ன காரணம்? நான் மீண்டும் அந்த அருள் அனுபவத்துக்குள்ள நிரந்தரமாய் அருளாய். அந்த பிரிவு அவரை ரொம்ப வாட்டுது. அப்போ நான் நிரந்தரமாய் எனக்கு அருள் செய். இப்போ பேரண்ட நாயகன் எப்படி இருக்கிறான்? அகண்டமா இருக்கிறான். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு கண்டத்துக்குள்ள மாட்டியிருக்கோம். அப்போ அவர் என்ன நினைக்கிறாரு? இதை உடைச்சி எறிஞ்சிட்டு நீ என்னைய சேர்த்துக்கோப்பா. அதை அவர் பதிவு பண்றாரு. தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்று. ஏன்ப்பா உனக்கு காய வாழ்க்கை தரிக்கல? உனக்கு நல்ல மாதிரி வாழ்க்கை தானே கொடுத்துருக்குறாங்க, ஏன் அதை நீ அனுபவிக்க வேண்டியதானே அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, தரிக்கிலேன் காய வாழ்க்கை சங்கரா போற்று. நீ எப்படி அப்பா இருக்கிற? வான விருத்தனே போற்றி, ஒப்பில் ஒருவனே போற்றி. நீ எனக்குள்ள நின்றுட்டியடா கண்ணா. அப்ப நான் எப்படி இதை தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்க முடியும்? இது நீ எனக்குள்ள புகுந்த உடனே எனக்குள்ள இவ்வளவு வேதித்தல், இவ்வளவு ரசாயனம் மாறுதல், என்னுடைய ஊன் கட்டது, உயிர் கட்டது, உணர்வு கட்டது. அப்ப ஊன் கட்டு, உயிர் கட்டு, உணர்வு கட்டு போன பிறகு என்ன மிச்சம் இருக்கும்? அவன் எனக்குள்ள புகுந்து என்னுடைய ஊனை கெடுத்தான். எது நான் இதுவரை அமைச்சர் பதவியில் இருந்ததாக எல்லாரும் சொல்றாங்க. அவர் என்னவா இருந்தாலும் சரி, அது வேறு பக்கம். நான் இதுவரை அமைச்சர் பதவியில் இருந்ததாக சொன்னாங்கல்ல, அந்த அமைச்சர் பதவியில் இருந்த ஊனை கெடுத்தது, அந்த அமைச்சர் பதவியில் இருந்த உயிரை கெடுத்தது, அந்த அமைச்சுங்கக்கூடிய ஒரு அதிகார பலத்தை கெடுத்தது. அப்ப இப்ப என்ன மிச்சம் இருக்கு? இப்ப இருக்கக்கூடியது சிவமா இருக்கு. ஊனாய் உயிராய் உணர்வதுவாய் என்னுள் கலந்ததேனாய். எப்படி கலந்துட்டான் பாருங்க. நான் இதுவரைக்கும் எப்படி இருந்தேன்? நான் எப்படியோ வேற மாதிரி இருந்தேன். இப்ப எப்படி இருக்கிறேன்? அவன் எனக்குள்ள இவ்வளவு ரசாயன மாறுதலையும் செஞ்சுட்டானேப்பா. இதுக்கு நான் என்ன கைமாறு கொடுக்கறது? அவனுக்கு நான் என்ன செய்ய முடியும்? சிவம் இவற்றை என்னெல்லாம் செஞ்சிச்சு அப்படின்னு இதை இவர் சொல்றாரு திருமந்திரத்துல, குருவே சிவமென கூறினன் நந்தி. எனக்கு ஞான உபதேசம் பண்ணினார் நந்தி எம்பெருமாள்னா அவர் சிவபெருமானையே சொல்றார். எனக்கு அவர் உபதேசம் பண்ண வரும்போது எனக்கு ஒரு வார்த்தை சொன்னாருடா கண்ணா, குருவே சிவம் என கூறினன் நந்தி. குரு தாண்டா சிவம். என்னம்மா பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? சிவம் அகண்டிதாகாரமானது, சிவம் எங்கும் நிறைந்தது, சிவம் மங்களமானது, சிவம் ஊன் கடந்து உயிர் கடந்து உணர்வு கடந்து அனுபவிக்கக்கூடியது,
ஒளிவண்ண திருமேனி. நம்மளும் ஒரு குருநாதர் அது மாதிரி எதுவும் உண்டா? அவர் ஊனாய் நிற்கிறாரு, உயிராய், அவருக்கு இதுக்கு எப்படிமா இல்லைப்பா, அப்படி இல்லை. அவர் சொல்கிறாரு, சிவமே குருவன கூறினன் நன்றி, குருவே சிவமென கூறினன், உனக்கு குருநாதர் தாண்டா சிவம் அப்படின்னு சொன்னேன். அப்போ அப்படி எப்படிமா நான் எப்படிமா நினைக்க முடியும்? உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இல்லைனா நான் எப்படிமா அதை நினைக்க முடியும்? குருவும் சிவமும் ஒன்றா? அப்படி எப்படி நான் நினைக்க முடியும்? சிவம் வந்து எவ்வளோ பெருசு, அதை தொட முடியுமா? கைபடா பெருஞ்சேர் கடவுள் வானம் அது, பொய்படா கருணை புண்ணியம் அது. ஐயனே, ஒரு குருநாதர்கிட்ட என்னென்னமோ குற்றங்கள் இருக்கலாம் இல்லையா? இல்லை தங்கம், அப்படி நினைக்காதப்பா. இப்போ நம்மளுடைய வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பவர் கனெக்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. டிரான்ஸ்ஃபார்மரில் எவ்வளோ இருக்கோ அது நம்ம வீட்டுக்குள்ளே வரப்போகிறதில்ல. ஒரு மேக்ஸிமம் 230 வோல்டேஜ் தான் ஒரு வீட்டு கரண்ட்டுக்கு, அது 3 பேஸில் வருதுன்னு சொல்லிக்கிறாங்க, தெரியல நமக்கு. அதில் கை வைக்கும் போதே நமக்கு என்ன ஆகும், நம்ம வந்து சுருண்டுருவோம். ஒரு ஒரு இடத்துல கொண்டுட்டு போய் நம்மளை சாம்பலாக்க ஒரு பெட்டிக்குள்ளே கொண்டு வைக்கிறாங்கன்னா அதில் எத்தனை வோல்டேஜ் போடுறாங்களோ அதுக்கு தக்கன கறிக்கட்டை கூட இல்லை, மிச்சம் இல்லாமல் நம்ம சுருண்டுருவோம், ஒளிமண்ணமாக ஆயிடுவோம், சாம்பலாக போயிடுவோம், ஒன்றுமே இல்லாமல் போயிடுவோம். அப்போ அந்த ஒன்றுமே இல்லாத ஒருத்தனை அந்த கரண்ட்டை நம்ம பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. கரண்ட்டுடைய தன்மை என்னென்னு நம்மளால் டெஃபைன் பண்ண முடியுமா? கரண்ட் இத்தனை வண்ணமாக இருக்குது, இந்த லைட்டாக இருக்குது, ஃபேனாக இருக்குது, டிவைஸாக இருக்குது, எல்லா பக்கமாக இருக்குது. அப்போ அப்படி வேணால் நம்ம சொல்ல முடியும். கரண்ட் நம்ம எப்படி பார்க்க முடியும்? இந்த பார்க்க முடியாத உபயோகப் பொருளான மனிதனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றே இவ்வாறு இருந்ததுன்னா மனித ஆற்றலுக்கும் முயற்சிக்கும் அப்பால் கற்பனை கடந்த கற்பகம் அது. ஆனால் கற்பனை பண்ணியே பார்க்க முடியாது. அந்த பேரொளி எப்படி நமக்குள்ளே இருக்கும்? ஒரு கற்பனை பண்ணி பாருங்க. அந்த பேரொளியை நம்ம தொட்டுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பேரொளி தன்னுடைய முழு ஆற்றலையும் நம்ம மேலே செலுத்தி, ஏன்னா அப்படிதான் செலுத்தியிருக்க எல்லா அருளாளர்களுக்கும். அவங்களே சொல்கிறாங்க பாருங்க, நானோ தவம் செய்தேன், என்னால் முடியாதுப்பா, அது செய்ய முடியாது. அவன் அருள் செய்தான், நான் தவம் செய்தேன், அவர் சொல்கிறார்ல. அப்போ அவன் செய்த அருளினால் எனக்கு இது கிடைச்சிது, ரைட். அப்போ அதை பெற்றுக்கொண்டு இந்த குருநாதர் என்ன செய்கிறாரு, பேரண்ட நாயகன் கொடுத்த அருட்கருணையினால் ஆவுடையார் கோயிலில் யோகாம்பிகை, சுவாமி பேர் ஆத்மநாதர், அம்மா பேர் யோகநாயகி, அவன் யோகம்பிகை. யோகத்தின் உச்சத்தில் ஆத்மாவின் ரகசியத்தை புரிந்து கொள்ளக்கூடிய இடத்தை நமக்கு ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனாக காமிச்சு கொடுக்குறாரு. அதாவது யோகத்தின் உச்சத்தில் ஆத்மாவின் நாயகனாக இருக்கக்கூடிய அந்த பேரொளி பிளந்து நமக்குள் செய்யக்கூடிய அருட்கருணை, அவனை தொட்டால் நம்ம உடம்புக்குள்ள என்னென்ன வேதித்தல் நடக்கும், எது போகும் எது வரும் அப்படிங்கக்கூடியது. அப்போ சீயார்ந்து ஈ மொய்க்கும் இந்த ஊத்தை சிறுகுடில் போயிடும். அதுக்கப்புறம் இது என்ன செய்யும், அல்லூறு ஆக்கை அமைத்தனன், தினப்பதான ஆக்கை அமைத்தன். இறைவன் என்ன செய்வான், கண்ணல் கனிதேர் களிரன கடைமுறை என்னையும் இருப்பதாய். பேரண்ட நாயகன் தாண்டா அழியாதவன், நீ எப்படிடா இருப்பதா இருப்ப? அண்ணா அவர் சொல்றாரு, பேரண்ட நாயகன் கருணையினால் உணரக்கூடிய ஆன்மாக்களுக்கு தன்னை உணர்த்தி, நீ போய் இந்த உலகத்தில் போய் ஏதேனும் உயிர்கள் இறைவனையே உணர வேண்டும், உன்னை தவிர எனக்கு வேற ஒரு ஆசை இல்லை, நான் வேற மற்றுப்பற்று எனக்கின்றி நின் பாதமே பாவித்தேன், பாரோடு விண்ணாய் பரந்த என் பரனை பற்று நான் மற்றிலேன்னு கண்டாய். அவன் முன்னால போய் பார்க்கணும்னா எவ்வளவு தைரியமா சொல்லணும் பாருங்க. சீரோடு ஒலிவாய் சிவபுரத்து அரசே திருப்பெருந்துறையுரை சிவனே ஆர்ப்பு நோக்கேன் ஆர்ப்பு எடுத்துரைக்கேன், உன்னை பிரிஞ்சு என்னால் இருக்க முடியலடா கண்ணா. நான் யார்கிட்ட போய் இதை சொல்லணும், ஒன்று பிரிஞ்சு இருக்க முடியலங்கிறத போய் சொன்னான். இவனுக்கு எவ்வளவு, இவன் செத்து போகிறதுக்கு ஒவ்வொருத்தன் பயப்படுவான். இவன் பேரண்ட நாயகனை பிரிஞ்சு, அப்போ இவன் எங்கே போகிறான்? இவர் பெற்ற அந்த யோக நாயகியினுடைய அருள்நிலை என்ன, அந்த யோகாம்பிகை இவருக்கு செய்த அருட்கருணை என்ன, அதனால் இவர் ஆத்ம தரிசனம் எங்கு பெற்றார், எந்த இடம் அப்படின்னு அவரே சொல்றாரு. நூலே உணர்வறிய நுண்ணியனாய் என்பாலே புகுந்து உருக்கும் பாவகம். நீ கற்பனை பண்ணிக்குவது கண்ணு, உனக்கு இந்த அனுபவம் கிடைக்கும் வரைக்கும் பேரண்ட நாயகன் நூலே நுழைவறிய நுண்ணியனாய் உன்பால் புகுவான். ஒரு கற்பனையில் வச்சுக்கோ. அதுக்கப்புறம் அவன் அதை நிஜமாக்கி காட்டுவான், அதை உனக்கு அருள் அனுபவமாக்கி அவன் காட்டுவான். அப்படி வச்சுக்கோடா கண்ணு, அப்படி அவர் சொல்றார் நம்மகிட்ட. அப்படி சொல்லிட்டு இந்த அருள் அனுபவத்தை பெற்றுக்கொண்ட உடனே எம்பெருமான் அந்த கோயில் என்னவானாரு, சிவமே குருவே சிவமென கூறின நந்தி. மணிவாசக பெருந்தகைக்கு தான் அங்கே 10 நாள் உற்சவம்.
எந்த திருவிழா திருப்பெருந்துறையில் நடந்தாலும் ஆவுடையார் கோயில், இப்போ ஆவுடையார் கோயிலுங்கக்கூடிய பேரில் இருக்குது, மணிவாசக பெருந்தகை, இது திருப்பெருந்துறைன்னு சொல்கிறார். ஆவுடையார் கோயில் உற்சவம் அனைத்தும் மணிவாசக பெருந்தகைக்கு தான். ஏன்? தந்தது உந்தன்னை கொண்டது எந்தன்னை சங்கரா ஆர்குலம். சிவமாந்தன்மையை ஆக்கி தருவது குருநாதர் தான். அப்போ சிவத்துடைய கருணை என்னம்மா? அதுக்கு தான் மணிவாசக பெருந்தகை நமக்கு ஆக்கி தந்திருக்கிறார். ஒவ்வொரு உயிரையும் சிவமாந்தன்மைக்கு ஆக்கி தருவதற்காக வேண்டி சித்தமலம் அறிவித்து சிவமாக்கியனை ஆண்ட அத்தன் எனக்கு அருளியவார் ஆறு வருவார் அச்சோவே. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த ஆரமுதே பொய்மையே வெறுக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புலையனேன் தனக்கு செம்மையே ஆய சுபபதம் அளித்த செம்மையே ஆய சுபபதம் அளிக்க. எவ்வளோ பெருங்கருணை பாருங்க. அப்போ சிவபதம் அளித்த உடனேயே நான் எதுக்குடா தனியாக வீதி விழா வந்துக்கிட்டு போயிட்டு, நான் தான் எல்லாத்தையும் உங்ககிட்ட பவரா பட்டாணி அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சொத்து பத்துக்களை விற்கிறதுக்கு முன்னால். இப்போ அது இல்லைன்னு என்னமோ சொல்லிக்கிறாங்க, தெரியல இந்த அளவுக்கு ஒன்றுன்னு. அது வந்து என்னுடைய எல்லா சொத்துக்களையும் இவங்களுக்கு விற்கிறதுக்கு எல்லாம் செய்கிறதுக்கு இவங்களுக்கு உரிமை கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு பத்திரம் அவங்க எழுதி கொடுத்துருவாங்க. பேரண்ட நாயகன் மணிவாசக பெருந்தகைக்கு அப்படி ஒரு பவரா பட்டாணி கொடுத்துட்டார். இவர் அதை வாங்கி வச்சுக்கிட்டு சொல்லார், செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே. எனக்கு எவ்வளோ பெரிய பதம் அளிச்சிட்டாங்க. அப்போ எனக்கு சித்த மலம் அறிவித்து சிவமாக்கினான். எவ்வளோ பெரிய கருணை பண்ணிட்டான் அவன். பூவார் அடிச்சுவர் என் தலைமையில் பொறித்தலுமே தேவானவா பாடி. ஆனால் அந்த அருள் அனுபவம்னு ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுத்தான் பாருங்க. நான் தெய்வமாயிட்டேன், வேற எனக்கு மிச்சமே இல்லை. தேவம்னா தெய்வம், நான் தெய்வமாயிட்டேன். அப்போ மணிவாசகர் திருப்பெருந்துறையில் மணிவாசகர் தான் தெய்வம். அவர் தான் 10 நாள் உற்சவத்திலையும் ஒவ்வொரு வாகனமும் அவருக்கான வாகனம் தான், சிவபெருமானுக்கான வாகனம் இல்லை. அவன் விடை வாகனம். எந்தெந்த வாகனம் சிவனுக்கு உரியதோ அத்தனையில் அவர் ஏறி வராரு. அப்போ இந்த குருவே நமக்கு சிவமாக கிடைத்த ஒரு பெருங்கருணையை. திருவாசகம் வந்து நீங்கள் திருவாசகத்தை படிக்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஆதங்கம், நீங்கள் முற்றோதனம்னு எனக்கு அப்படி நினப்பு கிடையாது. சிவபுராணம் மட்டும் கூட படித்தப்போ ஒவ்வொரு வரியாக சிவபுராணத்தில் எதில் தோயணும் அப்படி ஒவ்வொரு வரியாக அப்படி நீங்கள் படிச்சுட்டு அதிலே நின்றுங்க. அப்புறம் போவதும் வருவதுமாக அந்த அருள் அனுபவம் உங்களுக்குள்ளே இருக்கும் பாருங்க. அப்புறம் வந்து அவனை கேட்டிங்கன்னா அவன் அதை நிரந்தரமாக தருவான். நமக்கு வேற என்ன வேணும்? ஒரு உயிருக்கு இதை விட வேற என்ன வேணும்? அவன் வந்து நினச்சான், அப்பா மணிவாசகர்கிட்ட போய் நம்ம சரணடையும், அப்பா களங்குல கருத அருளார், எனக்கு எங்கே நிலை பெற்று நிற்கன்னு தெரியலடா கண்ணா அப்படின்னு சொன்னான். அவன் சிவத்தினிடம் வேறாக வந்து வேகமாக வந்து நமக்கு வந்து செய்கிறான். எப்படி செய்கிறான்? சிவபுராணத்தை கையில் எடுத்த எல்லாருக்கும் அவர் சொல்கிறார் பாருங்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனில். நான் சிவபுராணம் படித்தா போதுமாம்மா, திருவாசகம் படித்தா போதுமாம்மா, நான் வந்து யோகம்லாம் கற்றுக்கணும் விருப்பம் இருக்குது. எனக்கு யோகத்தில் உள்ள ஒரு அட்சரம் கூட தெரியலை. அங்கே என்னை சார்ந்தவங்க எல்லாம் அங்கே ஒரு யோகா சென்டர் இருக்குது, இங்கே ஒரு யோகா சென்டருக்கு ஒரு 10 சென்டர் 20 சென்டர் சொல்கிறாங்கம்மா. அங்கே போய் நான் போய் படிச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேம்மா, நான் போக வேண்டாமாம்மா. என்னம்மா திருவாசகம் போக்கும் வரவும் உணர்வுமிலா புண்ணியனே. ஒரு வாசகம் பாருங்க, போக்கும் வெளிவிடுற மூச்சு, வரவும் புல்லிழுக்கிற மூச்சு, புணர்வும் கும்பிக்கிற மூச்சு. ஏன் அவனா இருக்கிறான்டா உனக்கு? நீ போய் இந்த திருவாசக சென்டரை விட உனக்கு வேற எந்த சென்டர் தான் வேணும் உனக்கு? அந்த நீங்கள் படிக்கும்போது இப்படி படிங்க, போக்கும் உங்களை விட்டு வாட்சி வெளியே போகுது, வரவும் புல்லிழுக்கிறீங்க, புணர்வும் பிரபு உன்னை புணர்ந்து உன்னை புக்கு உன்னை புணர்ந்து நான் உன்னோடு ஒன்றாக கலந்து நிற்பது எக்காலம்னு அப்படியே அவனை அப்படியே ஆற தழுவி கொண்டு புள்ளி புணர்வது என்று கொல்லோ அல்லி கமலத்து அயனும் மாலும் அல்லாத தேவரும் அமரர் கோணும் சொல்லி பரவும் நாமத்தானை சொல்லும் பொருளும் இறந்த சுடரை புள்ளி புணர்வது என்று கொள்ளும். நான் இந்த திருவாசகம் எனக்கு கையில் கிடைச்ச போது நான் திருவாசகத்தில் ஒரு 4-5 பதிகம் தான் முதல்ல எனக்கு பாராயணமாச்சு. அதை தான் படிக்கணும்னு பாராயணம் பண்ணணும்னு படித்தேன். முழுதும் படிக்கணும்னு இன்னை வரைக்கும் எனக்கு தெரியாது. அதுவும் இப்போ மறந்து போச்சு. இப்போ உங்களுக்கு இந்த புணர்ச்சி இந்த பாராயணத்துக்காண்டி சொல்கிறேன். இந்த புணர்ச்சி பத்து, பிடித்த பத்து, சென்னிப்பத்து, அப்புறம் வந்து இன்னும் 2 பத்துக்கள் இப்போ பட்டுன்னு கூட அது நினைவு வரல. இந்த புணர்ச்சியிலே நான் நிற்கிறேன். இந்த இந்த பாடல்
அல்லி கமலத்து அயனுமாலும் அல்லாத தேவரும் அமரர் கோணம் சொல்லிப் பரவும் நாம. ஏன்பா உனக்கு தான் கண்முதல் புலனால் காட்சி இல்லைன்னு சொல்லிட்டிய, அப்புறம் சித்தமும் செல்லா சேட்சின்னு சொல்லிட்டியப்பா. உன்னால் அது முடியலை, இது முடியலை, அது முடியலை, இது முடியலை, உன்னை பார்க்க முடியாது, கேட்க முடியாது, கூப்பிட முடியாது, ஒன்றும் சொல்லிட்டிய. அப்புறம் புல்லுவதும் புணர்வதும் எப்படி நடக்கும்? புல்லுதல் அப்படின்னா கட்டி பிடிச்சிக்கிறது, புணர்தல்னால் இரண்டரை கலத்து. அப்போ எப்படியப்பா நடக்கும்? அவன் எப்படி புல்லுதது, எப்படி புணர்றது? உனக்கு நீ வரிசை அப்படி சொல்லிட்டே வந்துட்ட. அப்போ நான் எப்படி செய்ய அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு சிந்தனை வந்துருச்சு, மிக ஆழமான சிந்தனை. இந்த 2 வரி புள்ளி புணர்வது என்று கொள்ளும், புள்ளி புணர்வது என்று கொள்ளும். புல்லுதல் எப்போ, புணர்தல் எப்போ? அப்படியே அந்த வாசகமே எனக்கு உள்ளே ஓடுது, வேற வாசகத்துக்கு நான் போகலை. பேரண்ட நாயகன் என் முன்னால் ஒரு ஒளிவண்ணமாக உருண்டு வர்றது வழக்கமாக நான் எப்போல்லாம் நான் அவனை தேடுறனோ, அவனுக்காக வேண்டி அலறனோ, அப்போ ஒரு பெரிய ஒரு வெள்ளம், ஒரு ஒளி வெள்ளம் அப்படியே உருண்டு வரும். அது அப்படி வந்துச்சு பாருங்க. என் பக்கத்தில் நின்று என்னை ஆற தழுவிக்கொண்டு இந்த வள்ளல் பெருமானாருடைய பாடல், அகம் புணர்ந்தேன் புறம் புணர்ந்தேன் அகமும் புணர்மும், அப்படி ஒரு அனுபவம். அந்த அனுபவத்தை அது தந்தது. இது எனக்கு என்ன செய்யும்? இந்த 10-15 வயசுக்குள்ளே நடந்த சம்பவம் இது எனக்கு என்ன செய்யும்? மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்திடா வகை நல் கள்ளப்புலன் கட்டளிக்கும். திருவாசகத்தில் உண்டான வாசகம் பாருங்க. எனக்கு ஞானாசிரியனாக மணிவாசகத்தில் எனக்கு 10-15 வயசுக்குள்ளே இடி அடித்தாலும் மழை பெஞ்சாலும் யார்கிட்டையும் சொல்லாதான் நான் யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? இது என்ன செய்யும்? கள்ளப்புலன் கட்டளிக்க செய்யும். ஊறி நின்று உன்னுள் எழுபரஞ்சோதியை காட்டிக் கொடுக்கும். அந்த வார்த்தையை பாருங்க, அப்படி லட்டாக இருப்பாங்க. தனியாக உபதேசமே தேவையில்லையே. நமக்கு என்ன செய்யணும்? எந்த யோகா சென்டருக்கு நம்ம போகணும்? திருவாசகம் நமக்கு அனைத்துலகும் கொடையாய் நல்கும். வேற என்ன செய்ய? எல்லாம் தருங்கான். அப்போ அழிவின்றி நின்றதோர் ஆனந்த வெள்ள அந்த அந்த புல்லுதலும் புணர்தலும் கற்பனை கெட்டாத உணர்வு. அதை நான் உங்களுக்கு எப்படி வடித்து தர முடியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. அப்போது சிவம் என்ன செய்யும்? குரு என்ன செய்யும்? சிவத்தை காட்டித்தரும். சிவத்தோடு நம்மை புல்லுதலும் புணர்தலுமான ஒரு காரியத்தை செய்தல். என்னம்மா சிவமாம் தன்மை சிவ அது இதுன்னு சொல்கிறீங்க, அப்போ சிவமாம் தன்மைக்கு என்னம்மா செய்யும்? அதுன்னா எல்லா அடியவர்களும் பாடியிருக்கிறாங்க, எனதுரை தனதுரையாக. நான் என்ன சொல்கிறேன்னா, சத்தியம் சொல்கின்றேன், ஏன் உரைத்தேன், இரக்கத்தால் எடுத்துரைக்கேன். இரக்கத்தினால நான் உங்களுக்கு சொல்கிறேன், சத்தியம் சொல்கின்றேன், எனதுரை தனதுரை தான். நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் நாயகன் தன் வார்த்தை. நான் எதுக்காண்டி இந்த வார்த்தையை சொல்கிறேன்? நாயகன் தன் வார்த்தை, இது என் வார்த்தை இல்லை. அப்போ எதனால் அவங்க இந்த உறுதியை சொன்னாங்க? நான் சொல்லும் வார்த்தையெல்லாம் சிவம் இவர்களுக்குள்ளே புகுந்துருச்சு. இவங்களை புல்லியது, புணர்ந்தது, கள்ளப்புலன் கட்டளிக்க செய்தது, ஊறி நின்று உள்ளழு பரஞ்சோதியை காட்டி கொடுத்தது, காயத்துள் அமுது ஊற ஊற நீ கண்டுகொள் என்று காட்டி கொடுத்தது. அப்படிப்பட்ட சிவம் தனக்குன்னு ஒரு வரையறை, அதுக்குன்னு ஒரு வரையறை கிடையாது. யாவராயினும் அன்பரொன்றி அறிய ஒண்ணாமன். அவன் எப்பேற்பட்ட கோடீஸ்வரனா இருக்கட்டும்டா, அவன் தேவாதி தேவனா இருக்கட்டும், இந்திரனா இருக்கட்டும், சந்திரனா இருக்கட்டும், எவனாத்தான் இருக்கட்டும், யாவராயினும் அன்பரன்றி உருகுங்க உருகுங்க உருகுங்க, உருகுனால் பெறலாம், என்ன கேட்டாலும் கிடைக்கும். அப்போ சிவபெருமான் குரு வடிவத்திலிருந்து என்னம்மா சொன்னேன்? மாணிக்க வாசகர் பெருந்தகை இது மாதிரி எத்தனை உயிர்களை கடத்திட்டு இருப்பாரு. நினச்சி பாருங்க. என்ன மாய வாழ்க்கையை மெய்யென்றெண்ணி மதித்துடா எனக்கு ஒரு வகை காமிச்சு கொடுத்தானே. எந்த வயதில் காமிச்சு கொடுத்தான்? எனக்கு தமிழ் இலக்கணம் தெரியாது, தமிழ் இலக்கியம் தெரியாது, திருவாசகத்தை பிரித்து படிக்க தெரியாது. நான் திருவாசகத்தை கையில் எடுத்து எங்கள் அப்பாவுடைய கருணையினால், எங்கள் அம்மாவுடைய கருணையினால் எப்படியாவது இந்த பிள்ளைங்க ஒரு தமிழில் ஒரு கைதேர்ந்த ஆளாக ஆயிரணுங்கன்னு அவங்க செய்த கருணையினால் நான் இந்த புத்தகத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சுக்குமி, லகுதி, இப்பிலி அப்படி தான் நான் படித்தேன். ஆனால் இறைவன் பெரும் கருணையாளன். அவன் எனக்கு காட்டாதனை எல்லாம் காட்டி, தாழ் காட்டி, சிவம் காட்டி, தாழ் தாமரை காட்டி, என்னை எப்படி அவர் சொல்கிறார், நாட்டார் நகை செய்ய, என்னை நாட்டார் யாருமே நகை செய்ய,
நான் மேலே வீடு எய்தும் அருட்கருணை செய்தான். என்னை யாருமே எந்த தொந்தரவுமே பண்ணலை. எனக்கு வேண்டியதை எல்லாமே அவன் செய்தான். அதுக்கப்புறம் எனக்கு வேற என்ன வேணும்? அப்போ குருவே சிவம். அந்த குருநாதர் நமக்கு இவ்வளோ செய்கிறாரு. அந்த குருநாதர் வேற என்ன அப்போ ஐந்தொழிலும் செய்வாராமா? குருநாதர் செய்ய முடியுமா? அவர் செய்வார். ஆனால் அவருக்கு தேவையான அளவு இயற்கையினுடைய முரண்பாட்டுக்குள்ளே பொழுதுக்கும் அவங்க நின்றுட்டு இருக்க மாட்டாங்க, செய்வாங்க ஐந்தொழில். யாருக்கு யார் செஞ்சாமா? வரலாற்று செய்தி சுந்தரமூர்த்தி நாயனார் சொல்கிறாரு, மதலை உண்ட பிள்ளையை மீட்டு கொடுத்ததாக அவினாசி புராணம் சொல்கின்றது. ஒரு ஒரு பொண்ணு தன்னுடைய முறை மாப்பிள்ளையோடு வந்துட்டா கல்யாணத்தை வேண்டி, அவன் வேற தவறுதலான நோக்கம் இல்லை, நான் தொடுவதற்கும் அவளுக்கு மாங்கல்ய தாரணம் ஆகலை. சடையா எனுமால் சரணி எனுமால் அந்த பாடல் நீங்கள் எத்தனை பிள்ளைகளுக்கு நம்ம எழுதி கொடுத்துருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பிள்ளைங்க இந்த பாடலை படித்து திருமணம் ஆகிருக்கிறாங்க. அந்த பாடல் அந்த பாடல் நடந்த திருமருகல் சேத்திரத்தில் நான் போய் நிற்கிறேன். இங்கே அதில் என் கூட வந்த பிள்ளைங்க 10 பிள்ளைங்க இருப்பாங்க இப்போ சங்கத்தில். நான் போய் நிற்கிறேன். இந்த பாடல் எழுதி கொடுத்ததுக்காக வேண்டிய என்னவோ தெரியல, யானை மேலே இறங்கி ஒரு பெரிய தாம்பாளத்தில் பட்டர் என் பக்கத்தில் நிற்கிறாரு. அந்த தாம்பாளத்தை கொடுத்து நான் பின்னால் திரும்பி பார்க்க எனக்கு என்ன தகுதி இருக்குது? நான் பூஜைக்கும் கொடுக்கல, நான் தாம்பளத்தட்டில் ரூபாயும் போடலை. ஏன் இவங்க கொடுக்குறாங்க? உங்களை எதிர்பார்த்து காத்திருந்து கொடுக்குறோமா அப்படிங்கிறாங்க. என் கூட வந்த பிள்ளைங்கள்லாம் அவங்களுக்கு என்னமோ தலைகால் புரியலை. எதனால்? எனதுரை தனதுரையா? நான் அவருடைய உரையை, திருமருகல் சேத்திரத்தின் உரையை 1000 பேருக்கு எழுதி கொடுத்தேன். 1000 பேருக்கு குறைஞ்சது சொல்ல, ஆயிரக்கணக்கான பேருக்கு எழுதி கொடுத்தேன். எல்லாருக்கும் திருமணம் ஆச்சு. அதை சிறப்பிக்கணும்னு இறைவன் உணர்த்திருப்பானா என்னவோ. எதனால் கொடுத்தாங்கன்னு இன்னை வரைக்கும் அது எனக்கு ஒரு பெரிய புதிர் தான். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போ இறைவன் என்ன செய்ய மாட்டான்? அங்கே வச்சு ஒரு பிள்ளைக்கு பாம்பு கடிச்சிருச்சு. அவன் நம்மளுடைய தமிழ் பண்பாடு, நம்மளுடைய பெரிய கலாச்சாரம் பாருங்க. அவன் சொல்றான், நான் தீண்டுவதற்கு முன்னால் பாம்பு தீண்டி விட்டது. நீ எனக்கு நேற்று ராத்திரி தாலி கட்டியிருந்தேனா, நான் உன்னை இன்று தீண்டி அழுதாவது என்னுடைய மன ஆற்றாமையை குறைச்சிருக்கேன். உன்னை தொட்டு அழக்கூட எனக்கு உரிமை இல்லையே அப்படின்னு சொன்னால் நம்ம கலாச்சாரம் எவ்வளோ பெரிய கலாச்சாரம். அதையெல்லாம் நம்ம பிள்ளைகளுக்கு யாருமே சொல்லிக் கொடுக்கல பார்த்தீங்களா? அந்த மாதிரி அவர் அந்த மிக பெரும் கலாச்சாரத்தை சார்ந்தவர்கள். நம்ம அந்த இடத்துல ஞானசம்பந்த பெருமான் வராரு. இங்கே என்ன அழுகை ஒலி கேட்குறது அப்படின்னு கேட்குறாரு. அந்த அம்மா முறமாப்பிள்ளையை இழந்துபடி கேட்டுட்டு சொல்கிறாங்க. அப்படியா? அந்த இடத்துல படிக்கிறாரு. ஆண்டவனை போய் கேட்குறாரு. பாருங்க எவ்வளோ உரிமை. பயந்துட்டுலாம் அவங்க நிற்கலை. உன் திருக்குளத்தில் கோழை மலர் பூத்து கிடக்கையா, காலையில் உன் திருக்கோயிலில் பூபாலம் பாடி, திருப்பள்ளி எழுச்சி பூபாலம் பாடி, பள்ளி எழுந்தருளாயே எழுந்தருளாயே எழுந்து எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எல்லாரும் பாடுறாங்கடா பூபாலம் பாடி. அவன் வாழ்க்கையில் மலர வேண்டிய பூவும் அவன் வாழ்க்கையில் எழ வேண்டிய அந்த பள்ளி எழுச்சியும் அவளுக்கு நடக்கலை. உனக்கு இது தேவையா? சடையா எனுமால் சரண்ணி எனுமால் விடையா எனுமால் வெறுவா விழுமால் மடையார் குவளை மலரும் மருகல். கோளை மலர்கள் மலர்ந்து கிடக்கடா உன் தோட்டத்துக்குள்ள, உன் குளத்துக்குள்ள. உடையாய் தகுமோ? உனக்கு தகுமாடா இது? எவ்வளோ பெரிய சுதந்திரமான மதத்தில் பிறந்திருக்கிறோம். சமயம் நம்மளை பண்படுத்தக்கூடியது. எப்படி உனக்கு உரிமை இருக்கு, நீ கேட்கலாம். உனக்கு நியாயமான உணர்வுகள் எல்லாத்துக்கும் நமக்கு உரிமை இருக்கு. சத்தியம் சொல்கின்றேன்னு சொல்லாங்க, நிறைவேற்றி தரேன்னு என்னை கேளு அப்படின்னு சொல்றார். என்னின் மிக்கார் என்னை ஆரடியான், என்னின் மண்ணும் உத்தரகோச மங்கைக்கு அரசின் சீரடியான் அடியான் என்று நின்னை சிரிப்பிப்பேன். உனக்கு கேவலண்டா, உனக்கு கேவலம். எனக்கு நீ செய்ய வேண்டியது செய்யணும். நியாயமா தர்மத்திற்கு புறம்பாக நாம் எதுவும் நடவாமல் நம்ம நடந்தோம்னா நம்மளுடைய நியாயமான கோரிக்கைகள் அத்தனை நிறைவேற்றி தருவான் இறைவன். அப்போ அதையெல்லாம் நமக்கு உணர்த்துறது. அப்போ இவங்க ஐந்தொழில், அவர் செத்த பிள்ளையை மீட்டி கொடுத்துருக்கிறாரு. அப்பர் சுவாமிகள் செத்த பிள்ளைய ஒரு பாம்பு கடிச்ச ஒன்று கொலாம், ஒரு பாம்பு கடிச்ச பிள்ளையை எடுத்து கொடுத்துருக்கிறாரு. எல்லாம் செஞ்சுருக்கிறாங்களே. எதனுடைய அடிப்படையில், எதனுடைய சாரத்தில் செஞ்சாங்க? ஐந்தெழுத்து மந்திரம் அவர்களுக்கு ஆணிவேராக நின்றது. பஞ்சபூதங்களின் எழுத்துக்களை நம்ம உடம்புல பஞ்சபூதங்களால் ஆகப்பட்டது இந்த உடம்பு. இந்த பஞ்சபூதங்களுக்கு உண்டான எழுத்துக்களை உங்கள் உடலில் பதித்து பேரண்ட நாயகன் விட்டுருக்கிறான். பூதநாயகன் அவன். அந்த பூதத்தின் தலைவன் அந்த பஞ்ச அக்கரங்களுக்கும் தலைவனாக இருக்கான். அந்த பஞ்ச அக்கரங்களையும் அவர்கள் இடையீடு இல்லாமல் உண்ணினும் பசிப்பினும் உறங்கினும் நின் ஒன்மலர் அடியலால் உரையாது என்ன தும்மலோடு அருந்துயர் தோன்றிடனும் அம்மலர் அடியலால் அறற்றாது என்ன. எந்த சூழ்நிலையும் அவனை விடமாட்டாங்கண்ணா.
சிவாய நம, ஓம் சிவாய நம. எந்த சூழ்நிலையும் நான் விட மாட்டேன். அந்த மாதிரி ஒரு பிடிப்பு. கோயிலுக்கு போய் நான் என்ன கண்டேன், ஐயோ சத்சங்கம் அது இதுன்னு சொல்லலாம், அங்கே போய் என்ன கண்டேன், ஐயோ இங்கே சிவநாமத்தை சொல்லலாம், அங்கே போய் நான் என்ன கண்டேன். என்ன கண்டேன்னா நம்ம ஒன்றும் காண முடியாது. என்னை காண வைக்கும், நான் காண்பேன். 5 எழுத்து என்னை உயிர் வாழச் செய்யும். திருவாசகம் என்னை உயிர் வாழச் செய்யும். திருவாசகம் சொல்லுது, என்னை சிவாய நமங்கக்கூடிய அருள் வல்லபத்தை எனக்கு அது கொடுத்ததுன்னு அது சொல்லுது. என்னை செய்யும் அது. நீங்கள் அந்த நம்பிக்கை, சிவன் என யானும் தேறினன் தான். எந்த சூழ்நிலையிலும் நான் தேறி நின்றேன். அதில் மயங்க மாட்டேன். அருள் அனுபவம் இறைவன் கொடுத்தான். எங்கே அதை வைக்கிறது? என்கிட்ட இருக்குதா இல்லையா எனக்கு தெரியலையே. மலங்கினேன் கண்ணை நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரை. நான் கண்ணில் இதெல்லாம் அருள் அனுபவ ஸ்தானங்கள். எங்கேயோ கடவுளை தேடலை மணிவாசக பெருந்தகை, அவருக்குள்ள தேடினாரு. அதனால இன்னைக்கு சிவராத்திரி அதுமா நமக்குள்ள நாம் கடவுளை தேடும் ஒரு அருள் அனுபவத்தை பெறுவோம். அவர் சொல்லாரு, மலங்கினேன் கண்ணின் நீரை மாற்றி மலம் கெடுத்த பெருந்துரையாம். பெருந்துரைங்கக்கூடிய அருள் அனுபவம் எனக்குள்ள இருக்கு. நாடும் பெருந்துரையை நான் கண்டு கொண்ட பின், திருமந்திரன் சொல்லுது, பெருந்துரை அனுபவங்கக்கூடிய அனுபவத்தை நான் கண்டு கொண்ட பின் அந்த கூடும் கொய்மலர் சேவடியினை, அந்த மலர் சேவடி எனக்குள்ள அருள் அனுபவத்தை தந்தது. இவர் சொல்றாரு, நான் இலங்குகின்ற நின் திருவடிகள் 2 வைப்பிடமின்றி கலங்கின. எனக்கு கலக்கமாக போச்சையா, நீ எனக்கு அருள் அனுபவம் தந்த, என்னை ஆட்கொண்டாய், என்னை புல்லினாய், புணர்ந்தாய். அப்புறம் நீ என்ன பண்ணின, நான் மாய வாழ்க்கையை மெய்யின்று மதிக்காமல் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணின, நீ எனக்கு சேயமாமலர் சேவடி கண் என் சென்னி மண்ணின் மல்கும், என் சென்னியில் மண்ணுன. அந்த அனுபவம் அத்தோடு நினைச்சா? இல்லை இல்லை, உன்னுடைய கண்ணார் அமுத கடலாய் நின்றாள். அப்போ பெண்ணே இப்பூம்புணல் வாய்ந்தாள். உனக்குள்ள ஒரு புனல் இருக்குடா, அந்த திருப்பெருந்துறை புனல் ஒன்று இருக்கு. அதுக்குள்ள பெண்ணே இப்புனலில் நீ நீராடினால் அண்ணார் அமுதமுமாய் நின்று உனக்கு அவன் காட்சி கொடுப்பான். அவன் காட்சி கொடுத்தான். எல்லாம் காட்சி கொடுத்து மறந்துட்டான். எனக்கு எங்கே போயிட்டான்னு தெரியலையே, எனக்கு அழுகழுகையாக வருதே, நான் எங்கே போயிட்டாங்க, எப்படி நான் தேடுவேன்? அப்படி நான் நிற்கும்போது மலங்கினேன் கண்ணில் நீரை மாற்றி அழுதேன். அழுதால் உன்னை பெறலாம். அழுத உடனே கண்ணின் நீரை மாற்றி, வேண்டாம், மலம் கெடுத்த வெறும் இலங்குகின்ற நின் சேவடிகள் 2 வைப்பிடமின்றி கலங்கினேன். கலங்காமலே நீ காட்டினாய் கழுக்குன்றுன்னு ஒரு இடத்துல உன்னுடைய சேவடிகள் வைப்பிடமாக நீ வைத்து கொள்ளலாம். உன்னுடைய கண்ணில் ஒளிரும் ஞான ஒளிக்குள் அந்த சேவடியை நான் பதித்துள்ளேன், நீ எப்போது நினைத்தாலும் பார்த்து கொள்ளலாம் அப்படின்னு அவன் காட்டி கொடுத்தான். அப்போ இந்த 5 தொழிலும் இவர்கள் செய்வார்களானா, அப்பர் செஞ்சிருக்கிறாரு, சுந்தரர் செஞ்சிருக்கிறாரு, ஞானசம்பந்தர் செஞ்சிருக்கிறாரு, மணிவாசகர் செஞ்சிருக்கிறாரு. ஒன்றுக்கும் பத்தாத ஆனாவன தெரியாத என்ன ஒரு ஸ்டேஜ் போட்டு உட்கார வச்சிருக்கிறாரு. சுக்குமியல் அகதின்னு படிக்கிறது தமிழில் ஸ்காலர் இல்லைன்னா வேறு லாங்குவேஜில் ஸ்காலர் நினச்சிடாதீங்க, தாய்மொழியே தற்கொலை. அதை எண்ணி ஒரு ஸ்டேஜ் போட்டு பேச வச்சிருக்கிறாரு. என்ன திருவாசகம் என்ன செய்யாது? அனைத்துலகம் கிடையாது தரும் அந்த திருவாசகம். சரி, இவங்க எல்லாருமே 5 தொழில் செஞ்சுருக்காங்க, அப்போ நம்மளும் செய்யலாமா? தேவை ஏற்பட்டால் நோய் நீக்கி தரலாம், மரண பயத்தை நீக்கி தரலாம், மரணத்தையும் சில காலகட்டங்களுக்கு தவிர்த்து தரலாம். நம்ம மரணமில்லா பெருவாழ்விற்கு நாம் உழைக்காத அளவில் நாம் அதை பெறவும் முடியாது. இறைவன் நியதி பண்பு அப்படின்னு மணிவாசகர் சொல்றார். காலத்தின் நியதிக்கு மாறி அவன் ஒரு பூவை கூட பூக்க வைக்கிறதில்ல, ஒரு காயை கூட காய்க்க வைக்கிறது. இந்த காய் இந்த மாதம் தானே அந்த மாதம் தான், இந்த பூ இந்த இப்போ அப்படியெல்லாம் இல்லையம்மா. இப்போ எல்லா காலத்திலும் எல்லா பூ அதான் நம்ம இப்போ நோயுற்று நொந்து கண்டாய் இப்போ நம்ம அலைகிறோம். தேவையில்லாத நேரத்தில் தேவையில்லாத சாப்பிட்டு, தேவையில்லாத விதைகள் இல்லாத பொருட்களை எல்லாம் சாப்பிட்டு நோயுற்று மூத்து அவரே பதிவு பண்ணுறாரு, நுந்துகன்றார். அப்படி மாதிரி இப்போ நம்ம தெரிகிறோம். அப்போ அந்த இயற்கையோடு ஒத்த வாழ்ந்தால் மரணத்தையும் தவிர்த்து போடலாம். இவங்க இப்போ எழுப்பிட்டாங்க. வள்ளல் பெருமானார் எத்தனையோ பேரை எழுப்பினார். அவங்க மரணமில்லா பெருவாழ்வுக்கு உழைச்சாங்க. மீண்டும் மீன் தின்னவன் மீன் தின்னான், கோழி தின்னவன் கோழி தின்னான், ஆடு தின்னவன் ஆடு தின்னான். என்ன செய்ய முடியும்? போதுமாடா, இனிமேல் இந்த செத்தாரை மீட்டும் இங்கே எழுப்பிவிடல் வேண்டும், திருச்சபைக்கு ஆளாக இந்த வேலையெல்லாம் வேண்டாம் சாமி போயிட்டாங்க. அப்போ நம்ம செய்ய முடியும் அவர்களால். இயற்கைக்கு புறனாக அவர்கள் நடக்க மாட்டார்கள். கட்டாயம் ஏற்பட்டால் பால் பொங்கக்கூடிய சூழ்நிலை, சூடு பார்க்காம டப்புன்னு இறக்கி வச்சிடும். கைப்பிடி துணியை தேடுறதில்லை, இடிக்க தேடுறதில்லை. அந்த நேரத்துக்குள்ளே பொங்கிருச்சுன்னா என்ன பண்ணனே எப்போதாவது செய்து கொள்வாங்க, செய்திருக்கிறாங்க. ஆனால் அவர்களுடைய வேலை என்ன?
எதியமை பணிகொடுமாறு அது கேட்போம் எம்பெருமான் பள்ளிகள். எனக்குள்ளே நீ எழுந்தருளணும். குண்டலினி ஆற்றலாய், யோகக்கனலாய், ஞானக்கனலாய், நான் சுவாசிக்கும் மூச்சாய் நீ எனக்குள் எழுந்தருளணும். அதுதான் எம்பெருமான் என்னை பணிகொடுமார். இதுதான் எனக்கு. அப்போ ஐந்தொழிலும் ஆற்றக்கூடிய வல்லமை இருந்தும் தகுதி இருந்தும் ஒரு குருநாதர் எல்லாம் அந்த இறைவன் என்ன செய்வானோ அதெல்லாம் செய்வார். இறைவனுக்கு சமமாக சித்த மலமறுத்து சிவமாக்கி ஞானாசிரியனாக அந்த ஞானகுரு நமக்கு எல்லாம் செஞ்சு தருவார். அந்த ஞானகுரு பாடிய பாடலில் உங்களுக்கு இதை இன்னைக்குள்ளே படித்து முடிச்சிடணும் தட்டப்பட்டான்னு நீங்கள் படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. மெதுவாக நீங்கள் அமர நீங்கள் மெதுவாக படிங்க. இன்றைக்கி என்ன படிக்க முடியும் அப்படிங்கிறத நீங்கள் படிங்க. முதல் 4 பதிகங்களை நம்ம படித்து முடிச்சிட்டோன்னா அதுக்கப்புறம் அது சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி அதை பிரசாதம் சாப்பிட்டு அடுத்த பதிகங்களுக்கு போகலாம். இப்போ நீங்கள் பதிகம் படிக்க ஆரம்பிக்கலாம். சரியா? இந்த பதிகத்தில் நீங்கள் எந்தெந்த வாசகங்களில் நீங்கள் கவனம் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி முதல் 4 பதிகத்துக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் அந்த வாசகத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க. படிக்கும்போது இதை தவிர உங்களை உருக்கும் வாசகம் அப்படிங்கக்கூடியது ஒன்று இருந்துச்சுன்னா அதை கூட வச்சுக்கலாம். அது சொல்கிறாரு, வேற்று விகார விடக்குடம்பின் உட்கடப்ப ஆற்றே. இந்த விகார உடம்பை நீ எனக்கு மாற்றி தரணும். அந்த வார்த்தையை சிக்குன்னு பிடிச்சுக்கோங்க. நான் கொண்ட கடவுள் எப்படிப்பட்டவர்? வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியன். அந்த வாசகத்தை பிடிச்சுக்கோங்க. அப்படியே போக்கும் வரவும் புணரும். நம்ம தனியாக அபியாசம் பண்ண வேண்டாம். திருவாசகமே நமக்கு அபியாசமாக இருந்து நமக்கு எது உள்ளிழுக்கும் காற்று, எது வெளிவிடும் காற்று, எது கும்பிக்கும் காற்று, அதுவே நமக்கு காட்டித்தரும். அதை வச்சுக்கோங்க. அப்புறம் இன்னும் நிறைய இருக்குது. நம்ம இன்னும் வெவ்வேறு நாளைக்கு வெவ்வேறாக பார்க்கலாம். உச்சந்தலை வரை போய் நிற்கும் அந்த குண்டலினி சக்தியை, அந்த யோகக்கனலை ஈர்த்து என்னை ஆட்கொண்ட இந்த பெருமான் அவனே பற்றி பிடித்து இழுத்து வரான். அதை பார்த்துக்கோ. இப்படியே போயிட்டே இருங்களேன். அப்புறம் நம்ம பார்ப்போம். இப்போ படிங்க பார்க்கலாம். அரகரா நம பார்வதி பதையே. படிங்க. சொல்லி தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவோர் எங்கோன் திருவாசகம் எனும் திருச்சிற்றம்பலம். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. இல்லை, இந்த போற்றிக்கு வரும்போது சொல்லுங்க. இப்போ நீங்கள் வேற்று விகார விடக்குடம்பின் உட்கடப்ப அப்படின்னு சொல்லிங்களா? ஓம் சிவாய நம ஓம், ஓம் சிவாய நம ஓம் 5 எழுத்து உங்களை ஒரு உத்தாரணம் பண்ணும். அதனால் இந்த மாதிரி உங்களை கவரக்கூடிய பகுதி வரும்போது 2 தடவை நீங்கள் அதை சொன்னீங்கன்னா இன்றைக்கி 1008 தர சிவநாமம் உங்களுக்கு மூச்சாக போகும். நான் இது எதுக்காக அப்படி சொல்கிறேன்னா, நீங்கள் பிராண மூச்சாக பிராண இயக்கமாக இது கொண்டுட்டு போகும் உங்களைங்கிறதுக்காக வேண்டி சொல்கிறேன். நமச்சிவாய வாழ்க, நாதந்தாள் வாழ்க. எப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. போகழியாண்ட குருமனிதன் தாழ்வாழ்க. இறைவனடி வாழ்க. படுக்கும் ஜெகந்தன் பெய்கடல்கள் வெல்க. கரங்குவி வாழ் மகிழும் கோள்கடல்கள் வெல்க. நாய்ஸ் நல்லா கேட்கா. வாலிம் வாலிம் கேட்கா. நிமலனடி போற்றி. பெருந்துரை நம் தேவனடி போற்றி. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்றதனால் சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை மண்ணுதல்
வள்ளலான் தன் கருணை கண்காட்ட வந்தெய்தி நிறைந்து மண் நிறைந்து மிக்காய் விளங்கொழியாய் மிருகமாகி பறவையாய் பாம்பாகி அசுரராகி முனிவராய் தேவராய் எல்லா பிறப்பும் பிறந்தடைத்தேன் எம்பெருமான் என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற ஐயா என ஓங்கி ஆழ்ந்தகன்ற நுண்ணியனே எல்லாம் போயகல வந்தருளே ஞானம் இல்லாதேன் இன்பப் பெருமானே ஆக்கமளவு இறுதி இல்லாய் அனைத்துலகும் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் நின்றொடுங்கில் மாற்றம் மனங்களிய நின்ற மறையோனே சிறந்தடியார் சிந்தனையோள் தேனூரி நின்று நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திட மூடிய மாயாயிருளை புறந்தோல் போத்தெங்கும் புழுவழுக்கும் மூடி மலங்கப் புலனைந்தும் வஞ்சனையை செய்ய கலந்தன்பாகி கசிந்து உள்ளுருகும் இனம் தன்மேல் வந்தருளி நீழ்கடல்கள் காட்டி வாயிற் சிறந்த தயாவான தத்துவனே தேசனே தேனாரமுதே சிவபுரனே நேசர் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கட ஆறாமுதே அளவில்லா பெருமானே நீராய் உருக்கி என் ஆர்வீராய் நின்றானே அன்பருக்கு அன்பனே யாவையுமா மல்லையுமா ஆரியனே அந்தம் நடுவாகி அல்லானே கூட்ட மெஞ்ஞானத்தால் கொண்டு உணர்வாதம் கருத்தின் போக்கும் வரவும் புணரும் இலா புண்ணியனே ஆற்றின்ப வெள்ளமே அத்தாமிக்காய் நின்ற மாற்றமாமயகத்தின் வெவ்வேறே வந்து அறிவான் ஒற்றான உண்ணார் அமுதே உடையானே ஆற்றேன் எம் ஐயார்வேயோ என்றென்றே இங்கு வந்து வினை பிறவி சாராமே நள்ளிருளில் நட்டம் பயின்றாடும் நாதனே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லிய பாட்டின் பொருள் வந்து சொல்லுவார் செல்வர் ஏற்ற பணிந்து ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் தில்லையில் அருளியது கீர்த்தி திருவகம்.
தில்லை மூதூர் ஆடிய திருவடி எண்ணில் பல்குணம் எளிபெற விளங்கி துண்ணிய கல்வி தோற்றியும் அளித்தும் அடியார் உள்ளத்து அன்பு மிகூர மன்னு மாமலை மகேந்திர மனையில் நல்லாடத்து கலந்தினிதருளே மஞ்சப்பள்ளியில் பால்மொழி தன்னடம் ராத வேடமுடன் இன்றுக வாயவள் வேடராகி கணிரது படுத்தும் மற்றவை தம்மை மகேந்திரத்திலிருந்து நந்தம்பாடியில் நான் வரையோனாய் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் ஏருடை ஈசன் இப்போரியை உய்ய குதிரையை கொண்டு கொடநாடலம் இசை வேலம்புத்தோர் விட்டேரருளே நற்பணமதனில் சாந்தம்புத்தோர் முக்கணி அருளிய முழுத்தளல் மேனி அரியடு பிரமர்க்கு அளவறி கொண்டார் ஆண்டு கொண்டல்ல அளவுறு திருவடி வீட்டு கனகம் இசையப்பெறாதே ஜோதி தோற்றிய தொன்மையும் ஞானம் காட்டிய இயல்பும் குதிரை சேவகன் ஆகிய கொள்ளையும் மண் சுமந்து அருளிய பரிசும் வேடம் காட்டிய இயல்பும் பூவனமே நீ காட்டிய தொன்மையும் மாதச்சிலம்பொலி காட்டிய பண்பும் நறுவாஜோதியில் கலந்த கள்ளமும் பாவநாசம் ஆக்கிய பரிசும் நன்னீர் சேவகன் ஆகிய நன்மையும் கீழன்று இருந்த கொள்கையும் அட்டமா சித்தி அருளியதும் நாடல் தண்ணீர் கலந்த கள்ளமும் அக்கான் ஒருவன் ஆகிய தன்மையும் வாடிடும் வாழகன் ஆகிய பரிசும் ஊர் தென்பால் திகழ்தரு தீவில் நமச்சோலை திரு ஆரூரில் இடைமர்ந்து அதனில் ஈண்ட இருந்து கம்பத்தில் இயல்பாயிருந்து திருவாஞ்சியத்தில் சீர்வர இருந்து சேவகனாகி தின் சிலை ஏந்தி கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஐயாரனில் சைவனாகியும் திருப்பனையூரில் விருப்பனாகியும் கொண்டனில் வழுக்கால் இருந்தும் குற்றாலத்திற்குரியாயிருந்தும் வேடத்து ஒரு முதல் உறுப்பு கொண்டு தன்மையும் தன்மையிற்படுத்தி தந்திர தீபத்து சாத்திரனாகி தன்மையோடு துதைந்திருந்தருளியம் அந்த மேல் பெருமை அருளுடைய அண்ணல் ஆற்றல் அதுவுடைய அழகமர் திருவுரு ஊனம் தன்னை பொருளுடன் அறுக்கும் ஆதிப்பூருடைய மாபெரும் கண்ணையன் அடுக்கடையாமல் அண்டு கொண்டருப்பவன் மூலமாகிய மும்மலமறுக்கும் காதலனாகி கண்ணீர் மாலை அரியோடு பிரமக்களவையாதவன் மீண்டு வாரா மடியருள் புரிபவன் பத்தி செய் அடியலை பரம்பரத்து வைப்பவன்
ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்தருளிய இருளடிந்தருளிய இன்ப ஊதி எப்பெரும் தன்மையும் எவ்வள திறமும் நாயினேனை நலமணி தில்லையுள் ஏல என்னை ஈங்கு ஒளித்தருளி ஒன்ற ஒன்ற உடன் கலந்து அறியும் மாறதுவாகி மயக்கம் எய்தியும் கால் விசைத்து ஓடி கடவுக மண்டி மாதமேயினர் பாதமேதமும் பொதுவினில் நடனவில் திருமுகத்து அழகுறு சிறுநகை புரியூர் புக்கிலிதரளினன். இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஒரு பகுதி நான் உங்களுக்கு சொல்கிறேன், அந்த பகுதியை எடுத்துக்கோங்க. இந்த பாடலில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது சிவனுடைய விலாசம், அதாவது சிவனுடைய முகவரி என்ன அப்படின்னு நம்ம காமிச்சு கொடுக்குறாரு. நம்ம இதில் வந்து நீங்கள் இந்த பகுதியில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது அருட்பாவில் திருவடி புகழ்ச்சி அப்படின்னு ஒரு பகுதி. அந்த திருவடி புகழ்ச்சியில் சிதம்பர விலாச பிரகாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்வார். விலாசம்னா முகவரி அப்படின்னு அர்த்தம். சிதம்பரம் அப்படிங்கக்கூடியது பேரண்ட நாயகன் எங்கே இருக்கிறான் அப்படின்னு ஒரு முகவரி சொல்கிறாரு. இப்போ இந்த சிதம்பரநாதன், அதாவது நீங்கள் உங்களுக்குள்ள இறைவனை தேடுறீங்கல்ல, உங்களுக்கு ஒரு முகவரி சொல்கிறேன், அதை நீங்கள் கண்டுபிடிச்சிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. எப்போவுமே வந்து ஒரு நாடு ஒரு அரசன் அப்படி இருந்ததுன்னா, இப்போ நமக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி உங்களுக்கு சொல்கிற மாதிரி புரிகிற மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம சைட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்கன்னா வள்ளல் பெருமானார் ஒரு பக்கமும் இந்த பக்கம் மணிவாசக பெருந்தகையும் போட்டிருப்பீங்க, மத்தியில் சகசரதள தாமரை ஒன்று வச்சுருப்பீங்க. அதில் எல்லாமே செந்தாமரை காடனையமேனி தனிச்சுடராக அதில் ஒரு இது போட்டிருப்பீங்க. இது உங்கள் சைட்டுக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு உங்களுக்கு நீங்களாக வடிவமைச்சுக்கிட்ட ஒன்று. பேரண்ட நாயகன் நாம் அவனை உணரணும்னா அவர் முதல்ல நான் சொன்னேன் கண்ணால் பார்க்க முடியாது அப்படின்னு சொன்னேன். இப்போ கண்ணால் பார்க்க முடியாத இறைவனை எப்படி பார்த்தான்? அவன் கண்ணை கொண்டு பார்த்தோம், நம்ம கண்ணை கொண்டு பார்க்கல. அப்போ நான் கண்ணால் யானும் கண்டேன்னா அவன் எனக்குள்ளே புகுந்துட்டான்ல, அப்போ பார்த்தேன். அதை அவன் கண் கொண்டு தான் நான் பார்த்தேன். அவனர்களே கண்ணாக காணினால் இப்படியே இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் என்று எழுதி காட்ட ஒண்ணாதே அப்படிங்கிறார் அப்பர் சுவாமிகள். அதை தான் பார்க்க முடியும். இப்போ அவரே தன்னுடைய முகவரி அவர் சொல்கிறார் மணிவாசக பெருந்தகை மூலமாக. இந்த பாடலில் சிதம்பர விலாசம்னா என்ன அப்படின்னு சொல்கிறார் பாருங்க. எந்த பகுதி எடுத்தேன்? அந்த மில் பெருமை அருளுடைய அண்ணன், என்னுடைய ஆண்டவனை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி தரேன், அவன் எப்படிப்பட்டவன் அப்படின்னு சொல்லும்போது அந்த மில் பெருமை அருளுடைய, அவனுடைய பேர் புகழ் இது எல்லாமே இன்னதுன்னு வர்ணிக்க முடியாத பெருமையுடையவன். அந்த மில் பெருமை அருளுடைய அண்ணல் எம்தமை ஆண்ட வரிசது, என்னை ஆட்கொண்டான் அவன். அந்த பரிசை நான் உங்களுக்கெல்லாம் சொல்கிறேன் கேளுங்க. ஆற்றல் அது உடைய அழகமருதுருவர், அவனுடைய திருமேனி என்னுடைய உடலுக்குள்ளே நான் பார்த்தேன் பாருங்க, அதை நான் உங்களுக்கு அடையாளப்படுத்தி காமிக்கிறேன். ஏன்னா சிதம்பரநாதன் அந்த சிவன் எனக்குள்ளே நின்னதுனால அவன் அருளைத்தானே கண்ணாக முதல்ல ஏன் புலன் உணர்வு கொண்டு என்னால் பார்க்க முடியலை. அப்போ அதனால் கண் முதல் புலனால் காட்சியும் இல்லை, புலனறிவு கொண்டு பார்க்க முடியாது. அப்போ நீ இப்போ எதை கொண்டு பார்க்க போகிற? பேரண்ட நாயகன் எனக்குள்ளே புகுந்து அவனுடைய உயிர் உணர்வுங்கக்கூடிய அறிவை எனக்கு கொடுத்தான். என் உயிரால் என் உணர்வுனால அறிவதற்கு அவனுடைய அருளை கொடுத்தான். அவன் எப்படிப்பட்டவன்? அந்த மில் பெருமை அருளுடைய அண்ணல், அவன் உயிர் உணர்வை எனக்குள் செலுத்தி அதை எனக்குள்ளே இருக்கக்கூடிய உயிர் உணர்வை விழிப்படைய செய்தான். அதனால் புலன் உணர்வு கொண்டு பார்க்க முடியாத அவனை நான் உயிர் உணர்வு கொண்டு பார்த்தேன். அவன் எப்படிப்பட்டவன்? ஆற்றல் அது உடைய அழகமருதுருவர் நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டு. எனக்குள்ள அந்த வீணாதண்டை இப்படி தாண்டா நீ நிமிர்க்கணும், எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் முன்பின்னாகி முனிவில்லாதது ஒரு பொருள். இது வந்து சாதாரண பொருள் இல்லை, ஒரு அற்புதமான பொருள். இதை நான் உனக்கு காட்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடனருக்கும் ஆனந்தமே. என்னுடைய உடல் ஊனத்துக்குள்ளே அவன் புகுந்துட்டான். இப்போ எனக்குள்ளே புகுந்தானே காமிச்சு கொடுத்துருக்குறான். அப்போ வந்து அது எப்படி இருந்தது? ஊனம் தன்னை ஒருங்குடன், என்னுடைய சரீரத்தினுடைய குற்றங்கள் எல்லாத்தையும் ஒருங்கே அறுத்தது. இதில் வந்து
நான் அவனை பற்றி குறை சொன்னேன், இவனை பற்றி குறை சொன்னேன், இவன் என்னை எப்படி சொல்லிட்டாமா, ஏன் என்னத்தை சொல்லிட போகிறான்டா, அது ஒரு இருக்கா நாம ஒரு இருக்கா தெரியல, சொன்னால் சொல்லிட்டு போகிறான். இதில் போட்டு என்ன நீ நான் போட்டு போட்டி எத்தனையோ ஜென்மமாக போட்டு தானே இப்போ வந்திருக்கிறோம். இப்போ திருவாசகம் கிடைச்ச பிறகு எதுக்கு அதில் போய் நுழைவானே. அதனால் ஊனம் தன்னை ஒருங்குடன் அரைக்கும் ஆனந்தமே ஆறாறு. ஏம்மா என் உடலுக்குள்ள ஒரு ஆனந்தம் போச்சு பாருங்க, அது ஆறு மாதிரி இருந்து என் நெஞ்சத்து அழுக்கையெல்லாம் அருட்புணலால் துடைத்தது. ஆனந்தமே ஆறாக அருளியது. அதுதான் ஒரு 10 அடையாளம் சொல்கிறாங்க பேரண்ட நாயகர். இப்போ நம்ம நீங்கள் சைட்டுக்குள்ளே போனால் எதெல்லாம் அடையாளப்படுத்தி காமிக்கிறீங்களோ அது மாதிரி பேரண்ட நாயகனுக்கு ஒரு 10 அடையாளம் சொல்கிறாங்க. அந்த அடையாளத்தில் நீற்றுக்கோடி அது நிமிர்ந்து காட்டிய அடையாளம் ஒன்று. ஊனத்தை ஒருங்குடனருக்கும் ஆனந்தம்ங்கக்கூடிய ஆறு. ஒரு அரசன் இருந்தால் அவனுடைய ஆறு, அவனுடைய படை, அவனுடைய மலை, இதெல்லாம் ஒரு சிறப்பு செய்தியாக சொல்லுவாங்க. அது தச அங்கம் அப்படின்னு பேர். ஒரு அரசனுக்குரிய 10 வகை அங்கங்கள்னு. இது ராஜாதி ராஜாவான மன்னாதி மன்னனான சிவனுக்குரிய 10 அடையாளம்னு நமக்கு தசாங்கம்னே ஒரு பகுதி வச்சிருக்கிறாரு. இந்த பகுதியில் கூறிய அதை தான் அந்த பகுதியிலையும் அவர் சொல்கிறாரு. 10 அங்கங்கள். அதில் அவர் சொல்கிறாரு, ஊனம் தன்னை ஒருங்குடனருக்கும் ஆனந்தமே ஆறாயிரளி. இறைவனுடைய அடையாளம் இது ஆனந்தம் வச்சுக்கோங்க. மாதில் கூருடை மாப்பெரும் கருணையன் நாதப்பெரும்பறை நவின்று கரங்கம். அவனுடைய பெரும்பறை எது? நாதத்வனி. உனக்குள்ள அந்த வீணாதண்டை நிமிர்த்தி காட்டினான். அதனால் உனக்கு பேரண்ட நாயகன் வானமுதாக ஆனந்தத்தை கொடுத்தான். அந்த ஆனந்தம் உனக்குள்ள ஏகப்பட்ட கருணையை பண்ணிச்சு. உன்னுடைய எல்லா ஊனத்தையும் அது ஒருங்குடன் அறுத்தது. அது மனதில் எந்த வித்தியாசமும் இல்லாமல். அப்படி நம்ம எந்த பெருமாறு போட்டு அதை கழுவி விட்டுக்கிட்டு இருக்க முடியும்? இல்லாட்டி வேக்யூம் கிளீனர் வச்சு பிடுங்கி எடுக்க முடியுமா? அங்கே இருக்கக்கூடிய ஆளுக்க அது செய்ய முடியாது, அவன் தான் செய்யணும். அதனால் ஆனந்தமே ஆறாக அருளி ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுத்தது. அது அந்த நாதப்பெரும்பறை நவின்று கரங்கவும். என்ன அந்த அரசு அந்த எங்கிட்ட இருக்கான்ல ராஜாதி ராஜா, அவனுக்கு உண்டான பறை என்ன அப்படின்னா நாதப்பெரும்பறை, நாதத்வனி. என்னுடைய பிறவியை வேற இருப்பதற்கு அதனுடைய ஒலி கலகலகலன்னு கேட்கும்போது என்னுடைய புலன்கள் பொறிகள் அது சேட்டையை சுருக்கிடுச்சு. நம்மளை விட ஆர்ப்பாட்டமான ஒரு ஒலி கேட்குதே இந்த ஒலி இந்த தொனியில் அப்படின்னு அது சுருக்கிடுச்சு. நாதப்பெரும்பறை நவின்று கரங்கவும் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்டு அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டு. கையில் முப்பலை சூடம் மூவிலை சூலம் அப்படிங்கக்கூடிய கழுக்கடைங்கிறது 3 சூலம். அது எதை எனக்குள்ள காமிச்சுது? இடகலை பிங்கலையை நீ பொருத்த வேண்டிய விதமாக பொருத்தினால் சுழுமுனை ஆற்றல் அந்த வீணாதண்டில் பயணிக்கும். அது ஊனத்தை ஒருங்குடன் அரிக்கும், ஆனந்தத்தை தரும். அதுதான் உனக்குள்ள நீற்றுக்கோடியாக நிமிர்ந்து நிற்கக்கூடியது அப்படின்னு அது காட்டுச்சு. மூலமாகிய மும்மலம் மறுக்கும் தூய மேனி சுடர்விடு ஜோதி. மும்மலங்கள் என்னை பிடிச்சிருக்கக்கூடிய மலங்களை இது அறுக்கக்கூடிய ஒரு ஜோதியாக இருந்தது. காதலனாகி கழிநீர் மாலை, வெற்றி மாலையாக. எது ஒரு ராஜாவுக்கு வெற்றி மாலைன்னு ஒரு கொன்றை மாலை ஒருத்தர் அணிஞ்சிருப்பான், ஆத்தி மாலை அணிஞ்சிருப்பான். அந்தந்த ராஜாவுக்கு உண்டான அடையாளமாக சொல்வார். பேரண்ட நாயகன் ஒரு மாலை அணிஞ்சிருக்கான், வெற்றி மாலை. எதுக்கு எனக்கு அந்த வெற்றி மாலையை கொடுத்தான்? ஏன்னா நானே அவனாயிட்டேன்ல இப்போ. அதனால எனக்கு அந்த வெற்றி கழுநீர் மாலை, என்னுடைய எல்லா மலங்களையும் கழுவிய வெற்றி மாலையாக எனக்கு அவன் ஒரு மாலை அளித்தான். உயல்வுடைத்தாக எழில்வர அணிந்தும் அறிவொடு பிரமர்க்கு அலைவுறையுவன், அளவு அறியாதவன், பிரம்மாதி தேவர்களாலும் அறியப்படாதவன், பரிமாவின் மிசை பயின்றவனும். அவன் ஒரு ஏறுதலுக்கு ஒரு குதிரை வச்சிருக்கான் பாருங்க, அது பரி. அது என்னுடைய வாசிப்பரியாக எனக்குள் ஏறியது. மீண்டு வாரா வழி அறிவுவன். அவனுடைய நாடு எது? பாண்டி நாடே பழம்பதியாகும். பாண்டி நாடுனா மதுரையா? இல்லை, எனக்குள்ள என்னுடைய பேரண்ட நாயகன் எனக்குள்ள தடம்பதிச்ச அந்த இடம்தான் பாண்டி நாடு. அந்த பாண்டி நாடே பழம்பதி. அது இந்த பிறவிலே அவன் எனக்கு தடம்பதிச்சா? பிறவி தரும் ஒவ்வொரு உயிர் இப்போ எந்திரிச்சிடாதா? இந்த உயிர் இப்போ எந்திரிச்சிடாதா? இப்போ அந்த அருள் அனுபவம் பெற்றாதா? இறைவன் அப்படியே வச்சுக்கிட்டு வரான். பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்தி செய்ய அடியரை பரம்பருத்து வைப்பவன். அவனுக்கு ஊர் எது? உத்தரகோசம் அங்கேயே ஊராகும். வீணாதண்டில் நீற்றுக்கோடி நிமிர்ந்து காட்டியது. முகுளப்பகுதியில் போய் தேங்கி அதற்கு மேலே அடைய வேண்டிய அருள் அனுபவத்திற்கு அந்த ஜீவனை பயன்படுத்துகின்றது. அது உத்தரகோசம் மங்கைங்கக்கூடிய பகுதியாக அது இருக்குது. உத்தரகோசை மங்கையூராகவும் ஆதிமூர்த்திகளுக்கு அருள் புரிந்த அருளி. இதெல்லாம் இவ்வளோலாம் சொல்லியமா? அது யாரு? தேவதேவன், தென்னாடுடைய சிவன் அவன், திருக்கழுக்குன்றில் செல்வன் அவன். என்னென்ன சொன்னானாலும் அது பொருந்தும்.
அவன் ஏன்னா மலைமேட்டில் அவன் இருக்கக்கூடியவன். ஆனால் தேவதேவன் திருப்பெயராகவும் அவனுடைய பேர் இந்த பேர் இருள் கடிந்து அருளிய இன்ப ஊர்தி அருளிய பெருமை அருள்மலையாகும். அவனுக்கு ஒரு ஊர்தி வச்சிருக்கிறான். அது அந்த ஊர்திக்கு பேர் என்ன? இருள் கடிந்த ஊர்தி. அவன் பறக்கிறதுக்கு ஒரு படை வச்சிருக்கிறான். இப்போ ஒவ்வொரு நாட்டுக்கு ஒரு அடையாளம் வச்சிருப்பாங்கல்ல. இப்போ நம்ம உடலுக்குள்ள இறைவன் பறக்கக்கூடிய படையாக ஒரு ஊர்தி வச்சிருக்கிறான், வாசி ஊர்தியாக. அது நம்மளுடைய இருளை அனைத்தையும் ஆணவமாதி மலங்களை எல்லாம் கழிந்தது. எப்பெரும் தன்மையும் எவ்வொரு திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டார்கள். அது எனக்கு இறைவன் எப்பெரும் தன்மையும் யார் வேணா இந்த திறமையில வேணா இருக்கட்டும்டா, எல்லாருக்கும் நான் உங்களுக்கு காட்ட வேண்டியது அத்தனையும் காட்டி கொடுப்பேன். இவ்வளவு சொல்லி 10 அங்கங்களோடு நமது உடம்புல இருந்து எப்பெரும் தன்மையும் எவ்வொரு திறமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்டு அருளி, அவன் நமக்கு பரிசு கொடுப்பதற்காக நம்மை ஆண்டு கொண்டு அருளினான், இத்தனையும் காட்டி கொடுத்து அருளினான் அப்படின்னு அவர் சொல்றார் இந்த பகுதியில். அடுத்து திருவண்ட பகுதி. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. ஓம் சிவாய நம. திருச்சிற்றம்பலம். தில்லையில் அருளியது திரு அண்டப்பகுதி. அண்டப்பகுதியும் உண்டை பிறக்கம் கொண்டே நின்றே பகரின் கதிரின் துண்ணனுக்குறைய தொகையோடு மாலவன் மிகுதியம் பேர் ஒளியும் நீக்கமும் நிலையம் எது வழியின் முழுவதும் படைப்போன் படைக்கும் படையோன் காப்பவை கரப்போன் கடவுள் திருத்தகும் வீடு பேராய் நின்ற விண்ணோர் பகுதி நாள்தோறும் அருத்தனில் ஜோதி அமைத்தோர் நிறல் தீயில் வெம்மை செய்தோர் நேரகு காலில் ஊக்கம் கண்டோர் வெளிப்பட மண்ணில் திண்மை வைத்தோர் அனைத்து அவையின் அடைத்தோன் நேரில்லோம் தானே காண்க புலி உரி அறையோம் காண்க ஆற்றேம் காண்க அந்தோ கடுவேன் அன்னதும் அவையின் அறிந்தோன் காண்க காணா பெரியோன் காண்க பதம் கடந்த சொல்லோன் காண்க வலையில் படுவோன் காண்க முழுதாய் விந்தோன் காண்க பெரும்பெருமையில் ஈசன் காண்க அருகிய பொருளும் வளர்ப்போன் காண்க நேரொடு கீழாய் விந்தோன் காண்க அந்தமும் வீடும் படைப்போன் காண்க கற்பமும் இறுதியும் கண்டோன் காண்க தேவரும் அறியா சிவனே காண்க நாயானம் கண்டேன் காண்க அன்னையில் பெருமை கண்டேன் காண்க என யானும் தேனன் காண்க கண்ணி கூரன் காண்க பரமானந்த பழங்கடல் அதுவே இருவார் பெருந்துரை வரையில் ஏறி பந்தனை வாழற வீரிய நீரில் தோன்றி வாழ்வழி மெளிர புறசெறிந்து மாப்பெரும் கருணையின் முழங்கி நெஞ்சாயின் அருணொன்றில் கொள்ள மறைகிற கேத குற்றம் கையற ஓங்கி நீர் நசை தரவரும் நெடுங்கண் மான்கணம் அவப்பெருந்தாவும் நீங்காது அசிந்தன வாங்கி எழுந்து இன்பம் பெருந்துளி கொடித்து ஓங்கிய நங்கள்
உருவார் நீர் ஒட்டார் வரை வெறிமலர் குளவாய் கோலி நிறைகி நீர்குளமேல் மேல் மலிதலை நோக்கி கொண்டார் உழவர் ஆரத் தந்த மணிக்கச்சை கடவுள் வாழ்க அச்சம் தவித்த சேவகன் வாழ்க துன்பம் துடைப்போன் வாழ்க ஊரிருளூத்தொடு குனிப்போன் வாழ்க ஏதியம் இறைவன் வாழ்க அச்சரவாட்டிய நம்மன் போற்றி நீற்றொடு தோற்ற வல்லோன் போற்றி நிற்பன நெறியே உள்ளத்து உணர்ச்சியில் கொள்ளவும் மின் முதல் பூதம் வெளிப்பட வகுத்தோன் ஒளிவர நிறைந்து மேவிய பெருமை அழிதரும் ஆக்கை ஒளியச் செய்த ஒன்பொருள் அழிதரும் ஆக்கை செய்தோன் போற்றி ஆற்றா இன்பம் மலர்ந்தலை செய்ய மரகதக்குவால் மாமணி பிறக்கம் முகம் சென்று தேடினர் பொழித்தோம் உண்மை கொண்டு நோக்கும் உள்ளத்து மறைத்திறம் நோக்கி வருந்தினர் பொழித்தோம் அத்தந்திரத்தில் அவ்வையின் ஒழித்தோம் ஆனன தோன்றி அரியன பேர்ந்து ஐம்புலன் செலவெடுத்து அறுவரை தரும் போய் அந்த காட்சியிட்டிருந்த ஒழித்தோம் அண்டே வைந்தரும் இன்றே வைந்தரும் ஆற்றின் நாட்டின் நாட்மல பிணையலில் சூழ்மீன் தொடர்மீன் விடேன் மீன் நன்னேர் இல்லோம் தனியான தன்மை அரைகூடி ஆட்கொண்டருளி உளையார்ப்பு என் முருக ஓலமிட்டு தலை தடுமாறா வீழ்ந்து புரண்டு அலறி நாட்டவர் மருளவும் கேட்கவர் எப்பவும் அற்றேராக அவயவம் சுவைதரு ஏற்றா மூதூர் எழிலகை எரியின் அரும் பெரும் தீயின் அடியோ மடிப்படில் நடக்கையின் நெல்லிக்கனி எனக்கு ஆயினன் அரியே நாயேன் தானனை செய்தது அடியேற்கு அரியது அறியேன் செழும் தன் கடல் திரைமுறைவித்து ஆக்கிரந்து அமுதம் மயிர்காதோறும் புறம்பை தோறும் நாயுடல் அகத்து அற்புதமான அமுதத்தாரைகள் உருகுவது உள்ளம் கொண்டு ஓர் உரு செய்தாங்கு எனக்கு கண்ணல் கனிதே களிரன கடைமுறை கருணை வாழ்ந்தேன் கலக்க அருளோடு வராமுதாக்கினன் பிரம்மமாரியா ஓம் சிவாய நமவோ ஓம் சிவாய நமவோ போற்றி திருவகவல். இல்லை இதில் இந்த போற்றி போற்றின்னு வரும்லம்மா, அப்போ அதுக்கு பிறகு சொல்லணும். நான் முதல் முதலா வானவர் தொழுதல முனிவரும் ஐம்புலன் மலர அடிமுடியறியும் ஆதரவதனில் ஏதலம் உருவை இடந்து பின் ஏற்று காணாம் அரடிகள் யானை முதலாய் எறும்பீராய
6 திங்களில் ஊரடங்கு பிழைத்தும் 7 திங்களில் தாழ்குடி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வந்தது துன்பமும் பிழைத்தும் தக்க ரசங்களில் தாயோடு தானோடும் துக்க சாகர துயரிலே பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை நீண்டியும் இருத்தியும் எனைப்பல பிழைத்தும் காலை மனோடு கடந்தவர் பிரசித்தி வேலை நிற்கிற யாத்திரை பிழைத்தும் அருள்கள் செவ்வாய் வெள்ளரை காலை ஒருங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து சேரலிருந்து நடுக்கும் அழைத்து எய்த்து இடை வருந்த எழுந்து குடை மறந்து ஈர்க்கிறை போவாக எவ்வளவு மாதம் உத்தவயன கொள்ளையில் பிழைத்தும் வித்தவர்கள் விருதுகளிடம் மத்த களிரெனும் அவார்களை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கலைக்கழகம் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவு என்னும் பொருளிடம் பிழைத்தும் புல் மரபாய பல்துறை பிழைத்தும் தெய்வம் என்றதொரு சித்தம் தாங்கி முடிவில்லாததோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின ஆத்தமான கூடி நாத்திகம் பேசி நாத்தடும் ஏறினர் சுத்தம் என்னும் சொல்லாக பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியும் சரளமாகவே சாத்திரம் காட்டினர் சமயவாதிகள் தம்முடன் மலரே அமைவதாக அரற்றி மறைந்தனர் இனிய மாயா வாழ வேண்டும் சண்ட மாறுதம் சுழித்து அடித்து ஆர்த்து ரோகதம் என்னும் சமயம் காப்பி நராவேதத்துக்கு அடிவிடமேகி அருள்பெரும் மாயை இழப்ப சொல்லவும் நப்பாமே தாம் பிடித்தது சரியா கடவுள் கண்ட விழுது போல பொழுது உளம் உருகி அழுது உடல் கம்பித்து ஆடியும் அலையும் பாடியும் சரடியும் ஒடிரும் வேதையும் கொண்டது விடாதேனும் அடியே ஆகியது வேறானி பசுமரத்தாணி அறிந்தாற் போல அசிவது பெருகி கடன மருகி அகம் குலைந்து அனுகூலமாய் மெய்விதிர்த்து சமமே தன்மை சிவ ஆனது ஒளிந்து நாடவர் படித்துறை ஊழல்வாக கோடுதல் இன்றி அதிலிழந்து அறிமால் கொண்டு சாரம் கதிய பரம அதிசயமாக கட்டா மனமென கதறியம் பதறியம் மற்றோ தெய்வம் கருவிலும் நிலையாது அற்பரத்தொருவன் அவனியில் வந்து ஒருவனாகிய அருளிய பிள்ளை சிறுமை என்று இகழாதே திருவடியினையை அன்பின் ஆகி முனியாத திசை ஏற்புடைந்து உயிர்நீதி அன்பனும் மாறு கரையது பொருள அன்புடன் ஒன்று நாயகத்தை உரை தடுமாறி ரோமம் சிலிர்ப்ப கர்மலர் கொண்டு இதயமர கண் களி கூற நுண்துளி அற்ப தாயாண்டே நாளும் தலைப்பவர் தாயே, சிவாய ஓம் தாயே இங்க பாருங்க. வளர்த்தனை போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் மெய்தரு வேதியனாகி வினைகட கைதர வந்த கடவுள் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஆடக மதுரை அரசே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம கூடல் இலங்கு குருமணி போற்றி. ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் தெந்தில்லை மன்றினில் ஆடி போற்றி. ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் இன்றெனக்காரமுதானாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் மூவா நான்மறை முதல்வா போற்றி. ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் சேவார் வல்கொடி சிவனே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் மின்னார் உருவ விகிர்தா போற்றி. ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் கல்நார் உரித்த கனியே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஓம் காவாய் கனக திரளே போற்றி. ஓம் சிவாய நம காவாய் சிவாய நம காவாய் கனக குன்றே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம ஆ என்பதற்கு அருளாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் சிவாய நம இடரை களையும் எந்தாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் சிவாய
சிவாய நம ஓம் ஈச போற்றி இறைவ போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் தேசப்பழியின் திரளே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் அரைசே போற்றி அமுதே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் விரைசேர் சரண விகிர்தா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் வேதி போற்றி விமலா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஆதி போற்றி அறிவே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் கதியே போற்றி கனியே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் நதிசேஷன் ஜடை நம்பா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் உடையாய் போற்றி உணர்வே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் கடையே நடிமை கண்டாய் போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஐயா போற்றி அணுவே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் சைவா போற்றி தலைவா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் குறியே போற்றி குணமே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் நெறியே போற்றி நினைவே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் வானோர்க்கரிய மருந்தே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஏனோர்க்கெளிய இறைவா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் மூயேழ் சுற்றம் முரணுறு நடகிடை ஆளாமே அருள் அரசே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் தோளா போற்றி துணைவா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் வாழ்வே போற்றி என் வைப்பே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் முத்தா போற்றி முதல்வா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் அத்தா போற்றி அரசே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் உரை உணர்விறந்த ஒருவ போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் விரிகடல் உலகின் விளைவே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் அருமையில் எளிய அழகே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் கரிமுகிலாகிய கண்ணே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் மன்னிய திருவருள் மலையே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் என்னையும் ஒருவன் ஆக்கி இருங்கடல் சென்னியில் வைத்த சேவக போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் தொழுதகை துன்பம் தொடைப்பாய் போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் அழிவிலா ஆனந்த வாரி போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் அழிவதுமாவதும் கடந்தாய் போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் முழுவதும் இறந்த முதல்வா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் மானேர் நோக்கி மணாளா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம்
வானகத்தமரர் தாயே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். பாரிடை ஐந்தாய் பறந்தாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். தீயிடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். அழிபவர் உள்ளத்து அமுதே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். கனவிலும் தேவர் கரியாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். நனவிலும் நாயேர் கருளினை போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். இடைமருதுரையும் எந்தாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். சீரார் திருவை ஆரா போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். அண்ணாமலையம் அண்ணா போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். அண்ணாரமுத கடலே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். மாகம்பெண்ணொரு ஆனாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். பராய்த்துறை மேவிய பரணே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். மற்றோர் பற்றிங்கரியேன் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். குற்றாலத்தம் கூத்தா போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். கோகலி மேவிய கோவே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். ஈங்கோய் மலையம் எந்தாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். பாங்கார் வளனத் தலகா போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். இத்தி தன்னின் கீழிரு மூவர்க்கு அத்திக்கருளிய அரசே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். ஏனக்குருளைக்கு அருளினை போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். மானக்கைலை மலையாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம். அருளிட வேண்டும் அம்மான் போற்றி. ஓம் சிவாய நம ஓம்
ஓம் சிவாய நம ஓம் இருள்கடாரலும் இறைவா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் தளர்ந்தேன் அடியேன் தமியேன் போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் களம்கள கருத அருளாய் போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் அஞ்சேல் என்றிங்கு அருளாய் போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் அத்தா போற்றி ஐயா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் நித்தா போற்றி நிமலா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் பத்தா போற்றி பயம பவனே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் பெரியாய் போற்றி பிரானே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் அரியாய் போற்றி அமலா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் மறையோர் கோல நெறியே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் முறையோதரியேன் முதல்வா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் உறவே போற்றி உயிரே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் சிறவை போற்றி சிவமே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் மஞ்சா போற்றி மணாளா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் பஞ்சேரடியாள் பங்கா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் அலந்தேன் நாயேன் அடியேன் போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் இலங்கு சுடர் எம் ஈசா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் கவைத்தலை மேவிய கண்ணே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் கோய்ப்பதி மலிந்த கோவே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் மலைநாடுடைய மண்ணே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் கலையார் அருகே சரியாய் போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் திருக்களுக்கொன்றில் செல்வா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் பொறுப்பமர் பூவனத் தரணே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் அருவமும் உருவமும் ஆனாய் போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் மருவிய கருணை மலையே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் துரியமும் இறந்த சுடரே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் தெரிவரிதாகிய தெளிவே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் தோளாமுத்தச் சுடரே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஆளானவர்கட்கண்பா போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஆறாமுதே அருளே போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் பேராயிரமுடை பெம்மான் போற்றி ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம்
ஆளி அறிகின்றாராய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் நீலொளியாகிய நிறுத்தா போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் சந்தன சாந்தின் சுந்தர போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் சிந்தனைக்கரிய சிவமே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் மந்திர மாமலை மேயாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் எந்தமை உய்ய கொள்வாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் புலிமிலை புல்வாய் கருளினை போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் அலைகடல் மீமிசை நடந்தாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் கருங்குருவி கன்று அருளினை போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் படியுற பயின்ற பாவக போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் அடியொடு நடுயிர் ஆனாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் நரகொடு சொர்க்கம் நாள் நிலம் புகாமல். ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் பரகதி பாண்டியர் கருளினை போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் ஒளிவர நிறைந்த ஒருவ போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் செடுமலர் சிவபுரத் தரசே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் கழுநீர் மாலை கடவுள் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் தொழுவார் மையல் துணிப்பாய் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் குழைப்பு வாய்ப்பொன்றறியானாயேன் குழைத்த சொல் மாலை கொண்டருள் போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் புறம்பல எரித்த பிராண போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் பரம்பரம் பரம்பரம் ஜோதி பரணே போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் போற்றி போற்றி புயங்கப் பெருமான். ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் போற்றி போற்றி புராணகாரண. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் போற்றி போற்றி ஜெய ஜெய போற்றி. ஓம் சிவாய நம ஓம் ஓம் சிவாய நம ஓம் இப்போ 4 அகவல் பாக்கள் முடிஞ்சிருக்கு. இப்போ எல்லாரும் ஃபஸ்ட்டு முதல் கால பூஜை முடிஞ்சிருக்கு. இப்போ உங்களுடைய ஆதார ஆற்றல்கள்லாம் மிக விழிப்புணர்வோடு இருக்கும். சிவராத்திரி அப்படின்னா கண் அப்படி முழிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் முழிப்பில்லை. உங்களுடைய கண்ணுக்குள்ளே ஞான உணர்வை கொண்டுட்டு வர்றதுக்கு தான் விழிப்புணர்வு அப்படிங்கிறது. உங்கள் கண்ணுக்குள்ளே இந்த மூலாதார ஆற்றல் முதுகந்தண்டு வழியாக வீணாதண்டு வழியாக பயணித்து உள்நாக்கு பிரதேசத்தின் வழியாக பயணித்து கண்ணுக்குள்ளே கண்ணாரமுத கடல் அப்படின்னு அந்த அருளமுதம் வாய்க்க பெற்ற பிறகு நீங்கள் என்ன அருளமுதம் சாப்பிட்டாலும் அந்த சிவமதம் பிடிச்ச அந்த யானை வந்து இந்த புலன் வழியும் பொறி ஒளியும் செல்லாமல் அது சிவம் வழியாக செல்லும். அதனால தான் அந்த இதில் சொல்கிறாரு, இந்த பாடலில் இதுக்கு முந்தின பகுதியில் அவர் சொன்னார், கண்ணல் கனிதேர் களிரன கடைமுறை அப்படிங்கிறார். கரும்பு சாப்பிட்ட யானை வந்து வேறு என்ன கொடுத்தாலும் சாப்பிடாது. நம்ம நடைமுறையில் ஒரு பாத பூஜையில் நம்ம பார்த்தோம். அந்த யானைக்கு வந்து சாப்பாடெல்லாம் போட்டுக்கிட்டு எல்லாரும் கரும்பு வாழைப்பழத்தையும் கொடுத்துட்டாங்க. 6 பக்கம் அரிசி பொங்கி வச்சிருக்கு. அந்த யானைகிட்ட கொண்டு கொடுத்தா இப்படின்னு தலையை செய்யும். அவன் யானைக்காரன் சொல்கிறான், கண்ணல் சாப்பிட்ட பிறகு வேறு எதுவும் சாப்பிடாதுமா, நீ வேணால் பார்சல் கட்டித்தாங்க, நாங்கள்
ஒரு யானை கரும்பு சாப்பிட்ட பிறகு வேறு எதையும் சாப்பிட மாட்டாங்க. நம்ம வந்து திருவாசக கரும்பை நம்ம சாப்பிட்ட பிறகு நம்ம வேறு எதுக்காவது நம்ம ஆசைப்படலாமா? அதனால் இப்போ வந்து இந்த இது அந்த மதம் பிடிச்ச யானை வந்து வேற எதையுமே அவனுடைய தேர்ப்பாகன கூட, அவன் யானை பாகன கூட அது ஏற்றாதான். அது மாதிரி ஒரு உதறி தள்ளிட்டு இப்போ நம்ம மதம் பிடிச்சா என்ன செய்யணும்? நம்மளோடு இதுவரை பழகி வந்த பொறிகள், புலன்கள், அந்தக்கரணங்கள், நான், எனது, அவ அதை சொன்னா, இவ இதை சொன்னா, இதை குப்பையெல்லாம் உதறி தள்ளிட்டு சிவமதம் பிடிச்ச யானையாக சிவனை அப்படியே ஆற தழுவி கொண்டு புல்லுவதும் புணர்வதுமாக அவனோடு கலந்து மகிழ்ந்து இந்த அனுபவம் எப்படிமா இருக்கும் அப்படின்னு கேட்டால், சொல்லுவது அறியேன் வாழிய முறை. இது சொல்ல முடியுமா? அவரே சொல்ல முடியலைன்னு சொல்லும்போது அவர் சொன்னதை நம்ம சொல்ல முடியுமா? சொல்லற்கு அரியவனை பற்றி, சொல்ல முடியாத ஒரு பொருளை பற்றி, நம்ம உச்சந்தலை வழியாக உள்ளே இறங்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி நம்ம பேசுகிறோம். நீங்கள் சிவாய நமோன்னு சொல்லும்போது உங்கள் உச்சந்தலைக்கு மேலே சிவனுடைய அருள் அனுபவம் தேங்கி நிற்கிற மாதிரி இந்த அது எஸ்பெஷலி நம்ம இப்போ படிக்க போகிற பகுதி ரொம்ப ஒரு உற்சாகமான பகுதி. சதகமும் நீத்தல் விண்ணப்பமும் நீங்கள் ஒவ்வொரு பாடல் மொழியிலையும் சிவாய நமோ சிவாய நமோன்னு உங்கள் உச்சந்தலைக்கு மேலே பரம் இருக்குது, அது உங்களுக்குள்ளே வந்து இறங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வில் அப்படி ஒரு உத்வேகமாக படிக்கிறதுக்கு முன்னக்கூட்டியே இப்போ நான் உங்களுக்கு ஒரு டானிக்